उत्तम धर्मशास्त्रेषु भाणवम् भारते भगवद्गीता पुराणेषु வைஷ்ணவம். இந்த ஸ்லோகமானது வேதங்களிலே புருஷ சுத்தம் மிகவும் சிறந்தது என்று சொல்லப்படுகிறது. தர்மசாஸ்திரங்களிலே மாணவம் மாணவம் என்று சொல்லக்கூடியது மனு தர்ம சாஸ்திரம் சொல்லப்படுகிறது. பாரதே பகவத்கீதா, மகாபாரதத்திலே கீதையைத்தான் 700 ஸ்லோகங்கள் அதைத்தான் பிரதானமாக சொல்லப்படுகிறது. புராணேஷு வைஷ்ணவம், 18 புராணங்களுக்குள்ளே 3 விதமான புராணங்கள் உண்டு. சாத்விக புராணம், தாமச புராணம், ராஜச புராணம் என்று 3 விதமான புராணங்கள். அந்த 3 புராணங்களிலே சாத்விக பிரகாரம் சிறந்தது. அந்த சாத்விக புராணங்களுக்குள்ளேயே விஷ்ணு புராணம் மிகவும் மேம்பட்டது தெரிவிக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். அப்ப வேதேஷு பௌருஷம் சுக்தம், வேதங்களில் சிறந்ததாக கொள்ளப்படுகிறது புருஷ சுக்தம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த புருஷ சுக்தத்துடைய நிலை, பகவான் ஜெகத்காரண பூதன், அவனே பரதேவதை என்று சொல்வதற்காக இந்த ஆச்சரியமான இந்த புருஷ சுக்தம் ஏற்பட்டது. அது மட்டுமல்லாமல் எத்தனை தேவதை இருந்தாலும் எல்லா தேவதைகளுக்கும் பரதேவதை ஸ்ரீமன் நாராயணன். இதை சொல்வதற்காக தான் அந்த புருஷ சுக்தமே சாஸ்திரம் கொடுத்தது. அதிலே நாம் 2வது மந்திரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கணும். அநேகமா முடிவும் தருவாய் உள்ளது. புருஷ ஏவேதகம் சர்வம் யத்பூதம் யச்சபவ்யம் உதாமிருத அஸ்யே சானக யதன்னேனாதி ரோகதி. பகவான் காலத்தாலும் தேசத்தாலும் வஸ்துவாலும் அவனை அனுபவிக்க, அதாவது இன்னதென்று சொல்ல முடியாது. காலத்துக்கோ தேசத்துக்கோ வஸ்துவுக்கோ அகப்பட மாட்டான். அதற்குள்ளே அவன் அடங்கினவன் கிடையாதுன்னு தெரிவித்தான். இதுதான் கடந்த காலட்சத்தில் அனுபவித்தோம். அப்படி இருக்கச்சே இல்லையே சுவாமி, ஒவ்வொரு கோயில்ல 7 அடி பெரிய பெரிய விக்கிரமா இருந்து மூலபிம்பரமா இருந்துச்சு, 7 அடிக்குள்ள இருக்காரு. இதே நம்ம நெதர்லாண்டுல 1.5 அடியோ அல்லது 1 அங்குலம் 1 அடியோ இருக்கலாம். அப்போ ஒரு அளவுக்கு உட்பட்டு தானே இருக்கார், அளவுக்கு உட்பட்டு இருக்கார். அது மட்டும் இல்ல, இது அந்த திருமேனி ஒரு இடத்துல இருக்கார், ஒரு தேசத்துலதான் இருக்கார். இப்ப அந்த இடம் இருக்கு இல்லையா, நம்ம பூட்டிட்டு வந்துடுறோம். அது பூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அங்கிருந்து வெளில எங்கேயா போகலையோனோ, அப்ப அந்த தேசம் தான் அந்த இடத்துக்குள்ளேயே இருக்கார். அப்ப காலம், இந்த காலத்துலதான் நம்ம பார்க்க முடியாது. எல்லா காலத்தும் பார்க்கல, ஒண்ணுமில்லை. திருமலையில அநேகமா 24 மணி நேரம் சொல்லலான்ற அளவுக்கு இருக்கு. ஆனா இருந்தாலும் கிட்டத்தட்ட நடுவுல 2 மணி நேரம் கேப் இருக்கு. 12:30 மணிக்கு மூடினால்னா மறுபடியும் 2:30 மணிக்கு தான் திறக்கிறார். அந்த 2 மணி நேரம் கேப் இருக்கணும், அங்க கூட இருக்கு. அப்ப அந்த காலத்துல பகவான் சேவை சாய்க்க மாட்டான் இருக்கு. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க, தேசத்தாலோ காலத்தாலோ வஸ்துவாலோ பகவானை பரிச்சேதிக்க ஒண்ணாது. எல்லா இடத்துலயும் எப்போது இருப்பான்னு சொல்றேன் சுவாமி. அப்படி இருக்க செய்து நாம கோயில போய் சேர்க்கிறோமோ, 12 மணி ஆயிடுச்சுன்னா கதவை சாத்தியாச்சு, நட சாத்தியாச்சு, நீங்க சாயங்காலம் 4 மணிக்கு வாங்கன்ற. ராத்திரி 9:30 மணிக்கு மேல போனா, இல்ல சுவாமி அர்த்ததாவ பூஜை ஆயிடுத்து, நீங்க நாளைக்கு கார்த்தால் விஸ்வபூத்துக்கு வாங்கன்னு சொல்றேன். அப்ப ஒரு உட்பட்டு இருக்கே, நீங்க உட்படாதுன்னு சொல்லியிருக்கே, உட்பட்டு இருக்கே. 7 அடிக்கு உட்பட்டிருக்கார், 1 அடிக்கு உட்பட்டிருக்கார், ஒரு காலத்தாலே உட்பட்டிருக்கார், ஒரு தேசத்தாலே உட்பட்டிருக்கார். இத்தனையும் உட்பட்டிருக்க செய்து அவர் உட்படாத இதுதான் சொல்றது. புருஷையேவே தகம் சர்வம் யத்பூதம் யச்சபவ்யம் உதாமிருதஸ்யேசானக யதன்னேனாதி ரோகதினி. இந்த மாதிரி இருக்கே சுவாமி. அப்ப எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கார், எல்லா நிலையிலும் இருக்கிறார். எந்த நிலையிலும் அவரை பார்க்கலாம் இருக்கு, அந்த மாதிரி தெரியலையே. அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கிறான்னா இப்ப பூட்டவே வேண்டாமே. ஏன்னா பூட்ட முடியாது. எங்க இப்ப காத்தை நான் பூட்டி வைக்கிறேன், லோகத்தில் இருக்கிற காத்தை எல்லாத்தையும் நான் பூட்டி வைக்கிறேன்னா பண்ணவே முடியாது. அப்ப அந்த மாதிரி வியாபித்து இருக்கக்கூடிய தன்மை இருக்கிறன்னா நம் கண்ணுக்கு தெரியணுமோனோ, தெரியலையே. தெரியாதபடியாலே அப்ப காலத்தாலே தேசத்தாலே வஸ்துவால பரிச்சேதன் சொல்ல முடியாது. அப்படின்னு அப்படி அர்த்தம் இல்லை. பகவானுக்கு அனந்தன்னு பேர். அனந்தன், அந்த அனந்தன் என்னன்னா, அந்த அனந்தன் திருவனந்தாழ்வான் என்று சொல்லக்கூடிய ஆதிசேஷன்.
அந்த ஆதிசேஷன் மேலே உள்ளுக்குள்ள போய் அடங்கி இருக்கணும். அப்ப ஆதிசேஷனுடைய மடு அப்படின்னா அவனுடைய மடி, அந்த மடிக்குள்ளேயே பகவான் அப்படியே அமர்ந்துருக்கணும். அமர்ந்ததோ இல்ல பள்ளி கொண்டதோ ஏதோ ஒண்ணு இருக்கணும். அப்ப அதுக்குள்ள அடங்கித்தானே இருக்கான். அப்ப அதுக்குள்ள அடங்கி இருக்கானாலே வஸ்துவால் அடக்கப்பட்டான், தேசத்தால் அடக்கப்பட்டான், காலத்தால் அடக்கப்பட்டான் தெரியறது. அதெல்லாம் நல்லா தெரியுது. ஏன்னா இவர் அனந்தன் 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 சொன்னாலே இப்ப அந்த ஆதிசேஷனுடைய சாந்தன் ஆயிட்டாரு. சாந்தன் அடங்கி இருக்கான் தெரிய. அப்ப ஆதிசேஷன் அனந்த போகி அனந்த போகினகான் பராசர பட்டர் தெரிவிக்கிறார். அப்படிங்கிறது அந்த அளவுக்கு உட்படாதன்னு நமக்கு தோணுமோன்னு, அளவுக்கு உட்படாதன் எத்தனை குணங்கள் எவ்வளவு பெருமை இருந்தாலும் அவனுக்கு அளவுக்கு உட்படாதன் தான் தெரிவிக்கிறது. ஏன் அளவுக்கு உட்படாதன்னா தன்னை சுருக்கி கொண்டு வந்து இங்க மாதிரி செவசாய்க்கிறான். அளவுக்கு உட்படாதவன் தான் தன்னை சுருக்கி கொண்டு வந்து செவசாய்க்கிறான். இப்ப புரியறதுக்காக சொன்னேன். இப்ப நம்ம விக்கிரகம்லாம் இருக்கணும். அங்க திலக்கம் வைக்கிறா, சில பேர் திருமணம் வைக்கிறா, சில பேர் விபூதி வச்சுறா. அது என்னென்ன, அது சைவ விக்கிரகமாகட்டும் வைஷ்ணவ விக்கிரகமாகட்டும் எதுவா இருந்தாலும் சரி, விபூதியோ திலக்கமோ அல்ல திருமணம் காப்போ எதுவும் வைக்கிறாரோ கொஞ்சம் கலைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ. அவரே மாத்திக்கிறது இல்லை. மாத்திக்கா அப்படியாலே அது வெறும் பொம்மை சுவாமி, அது வெறும் விக்கிரகம், அது அச்சித்து, அதுக்கு ஞானம் கிடையாது, அது ஏதாவது தட்டா பேசுவான ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. தன்னை அவர் குறைத்துக்கு அவர் ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கார். அர்ச்சா திருமேனில என்னுடைய சுவாதந்திரியத்தையும் என்னுடைய குணத்தையும் இரண்டாவது எனக்கு இருக்கக்கூடிய மகிமையும் குறைத்து கொண்டு அந்த பக்தர்கள் என்ன செய்கிறார்களோ அதற்கு நான் கட்டுப்பட்டு இருக்கிறேன்னு தன்னை சங்கல்பம் எடுத்துட்டு வந்திருக்கார். அதே போல பக்தர்கள் சேவசாய்க்கும்படியாக தன்னை ஒரு அடியாகவோ 7 அடியாகவோ இந்த தேசத்திலேயோ இந்த காலத்திலேயோ இந்த வஸ்துவாகவோ நான் இருக்க போகிறேன்னு தானே சங்கல்பம் பண்ணிட்டான். வர ஓ மிக அந்த மாதிரி 7 அடியானவன் எங்கும் இருக்கிறான்னு அர்த்தம் இல்லை. எங்கும் இருக்கக்கூடிய தன்மை, எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய தன்மையோடு இருக்கக்கூடிய பகவான், எல்லா வஸ்துவாகவும் இருக்கக்கூடிய பகவான், அது மட்டுமல்ல எந்த நிலைகளும் இருக்கக்கூடிய பகவான் தன்னை குறைத்து கொண்டு நமக்கு சேவசாய்ப்பதற்காக குறைச்சுட்டு இருக்கார். ஏன் சுவாமி அப்படி சேவசாய்க்கலாம்னா ஒண்ணு வேண்டாம். திருவேங்கடமணியெல்லாம் சேவசாய்க்கிறான் நெதர்லாந்துல பாலாஜி. அவரே சட்டுன்னு ரங்கநாதனா இருக்கேன், படுத்துன்ற மாதிரி இருக்கேன். சட்டுன்னு அதே போல நான் திருவேங்க இவர மாதிரி இருக்கேன், கண்ணனா இருக்கேன், ராமனா இருக்கேன். என்னென்ன 108 திவ்யதேசம் இருக்கோ அதை அப்படியே மாத்தி 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 108 திவ்யதேசம் இன்றைக்கு சேவிக்கணும். நமக்கு ஒண்ணுமே புரியாது. ஏதாவது நமக்கு புரியுமான்னா புரியவே புரியாது. ஏன் புரியாது சொன்ன, அந்த அளவுக்கு நம்ம புத்தி அந்த அளவுக்கு அவ்வளவு தூரம் ஏற்றுக்காது. ஒண்ணுமே இல்லை. ஃபேன் சுத்த தோணும். ஃபேன் சுத்தின்றே இருக்கச்சே அது நல்ல வேகமா சுத்துறது 3 பிளேட்ஸ் இருக்கும். அந்த 3 பிளேட் அதுல தெரியுமானா தெரியாது. அப்ப பிளேடே இல்லாத மாதிரி தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஏதோ சுத்தின்னு இருக்கு, ஆனா 3 பிளேட் அதுல இருக்கு. ஆனா நம்முடைய கண்ணால அதுல கிரகிக்க முடியல. அந்த சக்தி நமக்கு என்னன்னா, நம்முடைய கண்ணுக்கு உண்டான சக்தி எப்படின்னா அது ஒரு அளவுக்கு உட்பட்ட சக்தி. அளவுக்கு உட்பட்ட சக்தியா இருக்கிறபடியாலே அது சுத்தக்கூடிய அந்த அளவை பார்க்கச்சே 3 இருக்குன்னு நம்முடைய கண்ணால் அதை எடுத்துக்கொள்ள முடியல. அதே போல நம்ம கண்ணு அவன் மிகப்பெரியவன், எங்கும் இருக்கக்கூடியவன், எல்லா நிலையும் இருக்கக்கூடியவன். அப்படியே சேவைச்சாச்சனா நம் கண்ணால பார்த்து அதை அளவிட முடியாத அளவுக்கு, ஏன்னா அளவிட முடியாத ஒரு வஸ்துவை அளவிடக்கூடிய நம் கண் கொண்டு பார்க்க முடியுமான பார்க்க முடியாது. நம்முடைய கண்கள் ஒரு அளவுக்கு உட்பட்டது. ஒண்ணுமில்லை, பார்த்துட்டு இருக்கான், எவ்வளவு தூரம் பார்க்கலாம். எவ்வளவு கழுகு இருக்கணும், கழுகுக்கு சில பேர்லாம் கழுகு பார்வைன்னு சொல்லுவாங்க. கழுகுக்கு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறது கூட கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா சொல்லும் கழுகு. நமக்கு ஒண்ணு இல்லை, ஒரு 100 அடி போயிடுத்துன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு அவ்வளவு தூரம் தெரியாது. நம்முடைய கண் அந்த மாதிரி. அப்ப ஒரு அளவுக்கு உட்பட்ட கண்ணு, அளவுக்கு உட்பட்ட கண்ணை வைத்துக் கொண்டு அளவுக்கு உட்படாத பகவானை பார்க்க முடியும்னா பார்க்க முடியாது. அதனால என்ன தன்னை குறைச்சுக்கிறார். தன்னை குறைச்சு அளவுக்கு உட்படாதவர். ஓ இந்த ஜீவாத்மாக்கள் தன்னை பார்க்க வேண்டுமே பார்க்க வேண்டியதுக்காக தன்னை குறைத்து கொண்டு 1 அடியாக 7 அடியாக, நம்ம ஆத்துக்குள்ளேயே சில பேர் விக்கிரகங்கள் வச்சிருப்பா, உழுதான் ஒரு விரல் அளவுக்கு தான் வச்சுட்டு இருப்பான். அந்த விரல் அளவு, அந்த விரல் அளவோ 1 அடியாகவோ இல்ல சாலக்கிராமாகவோ இல்ல படமாகவோ இல்ல சித்திர திருமேனின்னு சொல்லுவா. சித்திர திருமேனி தெரியுமா, படம்.
வரைஞ்சு வச்சுட்டு இருக்காரோ, டிராயிங் பண்ணி வச்சிருக்கோம், அதான் சித்திர திருமணி. அந்த சித்திர திருமணியோ இல்லது ஒரு செவத்தையே ஒரு அப்படியே வரைய வச்சுட்டு அந்த செவத்திலேயே பகவான் இருக்கார் அப்படின்னு ஏதோ ஒரு திருவேணி பிடிக்கணுமோனோ, அந்த நிலை இருக்கணுமோனோ, அதனால அந்த நிலைக்கு தன்னை ஆட்படுத்திக் கொள்கிறானே தவிர அவருக்கு நிலை அதுதான் அர்த்தம் இல்லை. ஏன்னா அவருடைய நிலை வந்தாச்சுன்னா நம்மளால பிடிக்கவே முடியாது. பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியாது. ஏன்னா அந்த நிலையை பிடிக்க முடியாதுதான். அதான் எங்கும் பரந்த விஷயத்தான். இதே விஷயத்தை தான் மோட்ச தர்மத்துல உபதேசிக்கிறார். மகாபாரத்திலே மோட்ச எல்லாரை காட்டிலும் மேம்பட்டவன் பரமாத்மா. அது மட்டும் இல்ல, வேறுபட்டவனா இருக்கான். மேம்பட்டவனா மட்டும் இல்ல, வேறுபட்டவனாக இருக்கிறான் பகவான். பகவான் 26வது தத்துவம். நீங்க இந்த புருஷ சுத்தம் முடியறதுக்குள்ளே அநேகமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேருக்கு சில சில சந்தேகங்கள் உண்டு. அது எப்ப அதெல்லாம் தெளிவுபடுத்த போறது இல்லை. ஆனா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நிறைய பேருக்கு பிரம்மம் ஒண்ணு மட்டும்தானா, இந்த சம்பிரதாயம் என்ன, நேற்று இதெல்லாம் பொய்ன்னு சொல்லியிருக்காரு, எது உண்மை எது பொய், சரணாகதின்னு என்ன, எல்லாம் நிறைய சந்தேகங்கள் இருக்கு. எல்லா சந்தேகத்தையும் இந்த புருஷ சுத்தம் தீர்க்கிறது. சிருஷ்டி எப்படி நடக்கிறது, என்னவா நடக்கிறது. ஆனா கொஞ்சம் நிதானித்து நம்ம ஒவ்வொரு காலட்சமா கேட்டுன்னு வந்தா நம்முடைய மனசுல ஏற்பட்ட சந்தேகம் ஒவ்வொன்றுமே அது தீர்க்கிறது. இப்ப 26வது தத்துவம் பிரம்மம், 25வது தத்துவம் ஜீவாத்மா. அப்படின்னா மொத்தம் 26 தத்துவங்கள் சம்பிரதாயம், அதாவது சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. 24 தத்துவங்களுக்கு ஞானம் இல்லாத தத்துவங்கள், பொங்கைம்புலனும் பொறியைந்து, இதெல்லாம் பின்னாடி சொல்றேன். சிருஷ்டியும் போது பூர்த்தியா எல்லாத்தையும் சொல்றேன். என்னென்ன சந்தேகம். ஆனா இப்ப உடனே வராது. அப்படின்னு சந்தேகத்தோடு தான் முடிக்க போறேன். ஆனா அந்தந்த சந்தேகத்துக்கு உண்டான அந்தந்த மந்திரங்கள் வரும்போது உடனே அதுக்கு சமாதானம் அந்த மந்திரமே சொல்லணும். அந்த மந்திரத்துக்கு உண்டான வியாக்கியானம் வரும்போது பூர்ணமா சொல்லப்படும். இப்பயே சொல்லிட்டு தான் வச்சுக்கேன், இன்னும் காலட்சேபம் இழுத்துட்டே போயிடும். இப்ப 26 தத்துவங்கள் மொத்தம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதுல 26வது தத்துவம் பகவான், 25வது தத்துவம், 25, 26 ரெண்டுமே ஞானம் இருக்கக்கூடிய தத்துவம். ஞானம் இருக்கு, ரெண்டு பேருக்கும் ஞானம் உண்டு. பகவானுக்கும் ஞானம் உண்டு, அதே போல ஜீவாத்மாவுக்கும் ஞானம் உண்டு. ரெண்டு பேரும். அப்ப ஞானம் இருக்கக்கூடிய தத்துவத்தை 25ன்னு சொல்லி, ஞானம் இருக்கக்கூடிய தத்துவம் ஜீவாத்மா, ஜீவாத்மா தத்துவத்தை 25வது தத்துவம்னு சொல்லி 26வது தத்துவத்தை பரமாத்மா தத்துவம்னு சொல்லியிருக்கு. சரி, இப்ப இது இருக்கு இல்லையா. ஆனா மிச்சம் இருக்கக்கூடிய 24 தத்துவங்கள் அச்சித் தத்துவம். அந்த அச்சித் தத்துவம் இல்லையா. இப்ப ஆத்மா பகவானுக்கு சரீரத்தை போன்றவன். இந்த நம்ம ஆத்மா இருக்கு இல்லையா, இந்த ஆத்மா பகவானுக்கு சரீரம். இது முன்னாடி கூட நம்ம பார்த்திருக்கோம். ஏன்னா இந்த ஆத்மா சரீரமாவும் இருக்கும், இந்த ஆத்மா சரீரியாகவும் இருக்கும். ரெண்டு பேரும் பார்த்திருக்கோம். சரீரியா இருக்குன்னா இந்த சரீரத்தை இந்த ஆத்மா தாங்கிறது. அப்ப சரீரத்தை தாங்கக்கூடிய ஆத்மா ஆனபடியாலே சரீரி. இதே ஆத்மா சரீரமாவும் இருக்கும். யாருக்கு? பகவானுக்கு. அப்ப பகவானுக்கு சரீரமா இருக்கு. அங்க யார் சரீரி? பகவான் சரீரி. இந்த ஆத்மா சரீரமா போயிடுதுன்னா இதே விஷயத்தை தான் தத்துவமசி. இதுலயும் நிறைய சந்தேகங்கள் இருக்கு. தத்துவமசி வாக்கியம் பிரம்மம் ஒண்ணுதான், மற்றது எதுவும் கிடையாது, அது மற்றதுதான் மித்யா பொய்ன்னு சொல்லிட்டு இருக்காளியா. அந்த மாதிரி சொல்லிட்டா இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கட்டும். அதுக்கெல்லாம் பின்னாடி சமாதானம் வரப்போறது. இருந்தாலும் உங்களுக்கு மேலிருந்த வரைய சொல்லுவேன். அப்ப ஒண்ணுதான் வாக்கியம்னா சதைவ சௌமிய இதமக்ராசி ஏக்கமேவ அத்விதீயம். ஒன்று மட்டும்தான் இருந்தது, மற்றது எதுவுமே கிடையாது. உலகமத்தினும் அந்த காலத்திலே ஒன்றாகவே இருந்தது. தத்துவமசி ஸ்வேதகேது, ஸ்வேதகேது அந்த பேரு கூப்பிடுறார். தத்துவமசி தத்து தொம் அசி ஐத்ததாத்வம் இதம் சர்வம் தத் சத்தியம் ததாத்மா தத்துவமசி ஸ்வேதகேதுன்னு உபனிஷத் சொல்றது. தத்து தத்துனா பிரம்மம், தொம் நீ, அசி இருக்கிறாய். தத்துவனா என்னது? பிரம்மம். பிரம்மத்துக்கு தத்துவன்னு பேரு. தத்துவன்னு பிரம்மத்துக்கு பேரு. தத்துவனா பிரம்மம், தொம் தொம்னா நீ, நீ என்னது? ஜீவாத்மா. தொம் நீ, அசி இருக்கிறாய். அப்பனா என்ன அர்த்தம்? பிரம்மமே நீ இருக்கிறாய். பிரம்மமேல பிரம்மம், தத்துவனா பிரம்மம். கொஞ்சம் என்ன பண்ணிக்கோ, பிரம்மமேல வேறுன்றே சொன்னேன். தத்துவனா பிரம்மம், தத்துவ என்ற சப்தத்துக்கு பிரம்மமே வராது. பிரம்மம், தொம்னா நீ, நீயாகன்னு வராது. நீ, அசி இருக்கிறாய். இந்த இடத்துல பாருங்க, பிரம்மம் நீ இருக்கிறாய். பிரம்மம் நீ இருக்கிறாய்னா பிரம்மமே நீயாக இருக்கிறாய் நமக்கு தோணும் இல்ல. இதுக்கெல்லாம் நிறைய வாக்கியங்கள் இருக்கு. பட் இந்த மாதிரி வந்துட்டனா சாஸ்திரம் பின்னாடி என்னென்ன சொல்றது எல்லாம் மாறுபடும்.
எல்லாமே மாறுபடுது. ஆனா இது ஒரே காலட்சேபத்துல இதுக்கு பதில் கிடைச்சிருந்தா கிடைக்காது. நிறைய கேட்கணும். நிறைய எத்தனை சாஸ்திர வாக்கியங்கள் இருக்கோ, என்னென்ன சந்தேக சாஸ்திர வாக்கியங்கள் இருக்கோ எல்லா வாக்கியத்தையும் அடிய எடுக்கிறேன். என்னென்ன உண்டு எடுத்து அநேகம் உபனிஷத்துல தான் வரப்படுது. அந்தந்த உபனிஷத்துல வாக்கியங்கள் எந்தெந்த வாக்கியங்கள் ஒண்ணு மற்றது கிடையாது கிடையாதுன்னு சொல்றதோ அந்த வாக்கியத்தை எடுத்தே உங்களுக்கு நான் அதுக்கு சமாதானம் சொல்றேன். இதுக்கு சொன்னேன்னா ஆனா கொஞ்சம் நாடியா உடனே சொல்றேன். ஏன்னா சட்டுன்னு உடனே இதுக்கு பதில் சொல்லணும்னா கிரமமா வந்தாதான் அது சரியா புரியும். இப்ப தத்தம் தொத்து தம் அசி, தத்து என்ற பதத்துக்கு பிரம்மம், தொம் என்ற பதத்துக்கு நீ, அசி இருக்கிறாய், பிரம்மமே நீ இருக்கிறாய், பிரம்மமே நீயாக இருக்கிறாய்ன்னு தோணும் இல்லையா? தத்து என்ற பிரம்மம் உலகத்துக்கெல்லாம் அப்படின்னா எப்படி அந்தராத்மாவா இருக்கிறாரோ, ஓ ஸ்வேதகேதே உனக்கும் அந்த பிரம்மம் அந்தராத்மாவா இருக்கிறான்னு யார் சொல்றாரு? சாஸ்திரம் சொல்லுது. ஸ்வேதகேதுவை பார்த்து, ஏ ஸ்வேதகேதுவே என்ன நினைக்கிற? உலகத்துக்கெல்லாம் இந்த பிரம்ம அந்தராத்மா இருக்கிறபடியே அதே போல உனக்கும் அந்தராத்மா இருக்கிறான். அப்ப பிரம்மம் நீயாக இருக்கிறாய்னா ஏன்னா இன்னைக்கு பிரம்மம் நீயாக இருக்கிறாய்ன்னு சொல்றதுக்கு முன்னாடி நானே பிரம்மன்னு சொல்றது நிறைய பேர் இருக்காரு. பாருங்க, தோலை பாருங்க பிரம்மா இருக்காரு, இந்த பக்கம் தோலை பாருங்க விஷ்ணு இருக்காரு, மேல பாருங்க முருகன், எதோ சொல்லிட்டு தரணும். அவ தங்கள் நெஞ்சில தோன்றது என்னென்ன உண்டோ ஏதோ ஒரு சித்தி வேலை பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு தரணும். அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்ப இருக்கச்சது இப்ப நானே பிரம்மன்னு சொல்றதுக்கு முன்னாடி நானே பிரம்மன் சொல்லிட்டு தரணும். அப்ப இந்த மாதிரி 4 வாக்கியம் கிடைச்சிட்டு வச்சுக்கேன், நானே தான் ஈஸ்வரன், நானே தான் பிரம்மம், நானே தான் நாராயணன், நானே தான் சிவன், நானே தான் பிரம்மம் சொல்றதுக்குல அது அர்த்தமே இல்லை. கேத்தன அத்தனைக்கும் எந்த பிரம்மம் அந்தராத்மாவை இருக்கானோ அதே பிரம்மமே ஏ ஸ்வேதகேதுவே உனக்கும் அந்தராத்மாக அந்த பிரம்மமே இருக்கிறார். இது பின்னாடி பார்க்கலாம், பின்னாடி சிருஷ்டி விஷயம்லாம் வரப்போறது. அப்ப வரைச்சே இன்னும் நல்லா தெரியும். இப்ப எதுக்கு சொன்னேன்னா இப்ப தத்துவத்துவம் அசி இது இந்த 25ஆவது தத்துவம் 26ஆவது தத்துவம்னு சொன்னோம்னா ரெண்டுன்னு ஒண்ணு வந்துருத்துனா தத்துவம் ஒன்னா இருக்கணுமே. 25 26 வராது, எல்லாமே ஒரே தத்துவம் தான் சொன்னேன், வேற தத்துவமே கிடையாது. அந்த மாதிரி இருக்கானே இல்லையே, அந்த மாதிரி சாஸ்திரமா ஒத்துக்கலையே. தத்துவம் இது உயர்ந்த வாக்கியம், தத்துவத்துவம் அசின்னது உயர்ந்த வாக்கியம், நல்ல உபனிஷத் வாக்கியம். ஆனா இது எப்படின்னா வருங்காலம் என்ன, நிகழ்காலம் என்ன, எதிர்காலம் என்ன, இது எல்லா காலத்திலும் நின்றும் பலத்தை கொடுக்குறான் இல்லையா? அதனால்தான் உதாமிருதேஷானகா புருஷயே தகம் சர்வம் யத்பூதம் யச்ச பவ்யம் உதாமிருதேஷானகா. இங்கு உதாமிருதஸ் அஸ்யே வஸ்யே சானகா யதன்னேனாகதி ரோகதி. உதாமிருதத் அமிர்தத் அமிர்தம் அமிர்தம் சொல்லியா? அமிர்தம் நீங்க உதா அமிர்தத்து, உதா அமிர்தத்து, அமிர்தம் என்கிற சொல்லி இங்க பரமபதத்தை குறிக்கிறது. ஸ்ரீவைகுண்டம் குறிக்கிறது. பரமபதத்தை அமிர்தம்னு சொல்லலாமான்னா அனுபவிப்பது அமிர்தம் தானே. அமிர்தத்தை நம்ம பார்த்தது கிடையாது. தேவர்கள் அமிர்தம் சாப்பிடுறான்னு சொல்றா, எப்படி இருக்குன்னு தெரியாது. சாகாவரம் இருக்குன்றா, எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனா இந்த அமிர்தம் பார்க்க போறோம், அங்க போனா பார்க்க போறது. ஆனா அந்த மாதிரி தேவர்கிட்ட போய் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்படிங்க இந்த அமிர்தம் பார்ப்பதற்கு என்ன? ரெண்டாவது ஸ்ரீவைகுண்ட அப்படிப்பட்ட அனுபவம் எப்படிப்பட்ட பகவத் அனுபவம், அப்படிப்பட்ட அனுபவம். அந்த அனுபவத்தை போல இன்னொரு அனுபவம் கிடையாதுன்னு தெரிவிக்கிறது சாஸ்திரம். ஏன்னா அங்க போய் அனுபவம்னா என்ன சுவாமி அனுபவம்? என்ன அனுபவம்? எனக்கு நிறைய சக்கரமாலாம் கொடுப்பாரா, எனக்கு நிறைய பாயாசமா கொடுப்பாரா, எனக்கு நிறைய ஜாங்கிரி ஜிலேபி என்னென்ன உண்டோ அதெல்லாம் நல்லா சாப்பிடலாமான்னா சாப்பிடறதுக்கு நிறைய இருக்கு. ஆனா அங்க அதெல்லாம் சாப்பிடறதை காட்டியும் பகவானே சாப்பிடக்கூடிய வஸ்து ஒண்ணு இருக்கு. என்ன சுவாமி? அவனுடைய குணங்கள், அவங்க குணங்கள் அனுபவிக்கிறோம். அந்த குணங்களை அனுபவிக்கக்கூடிய தன்மைதான் பீஷ்மாச்சாரியர் பண்ணது விஷ்ணு சகஸ்ரநாமம். அதுக்கு என்ன தெரியுமா பேரு? பகவத் குண தர்ப்பணம்னு பேரு. தர்ப்பணம்னா கண்ணாடி. கண்ணாடி இருக்கு, கண்ணாடி முன்னாடி நம்ம போய் நிக்கிறோம். நான் நம்ம முகத்தை பூர்ணமா காட்டுறதுன்னு அழகு இருக்கா இல்லையோ அது வேற விஷயம், நல்லா காட்டுறதுனும். அதே போல அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்குள்ளுக்குள்ள போனோம்னா பகவானுடைய குணங்கள் பிரகாசமா காட்டுறது. பகவத் விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு பகவத் குண தர்ப்பணம். தர்ப்பணம்னா சார்தம் பண்ற அந்த தர்ப்பணம் வேற, மூணாக்கா. இங்க தர்ப்பணம் கண்ணாடி, அந்த தர்ப்பணம் இல்லையா? அந்த கண்ணாடி பூர்ணமாக்க அந்த குணங்களை பூர்ணமா அனுபவிக்கணும். அந்த அனுபவிக்கக்கூடிய நிலை அது. அதுக்கு நிச்சய விபூதின்னு பேரு. ஏன்னா அங்க போனா நாம எப்படி இருக்கோம் என்ன இருக்கு நம்மளால பார்க்க கூட முடியாது. அவ்வளவு அழகா இருக்குமாங்க. அங்க இருக்கக்கூடிய தன்மையே எப்படி இருக்குன்னா அவ்வளவு அழகா ரொம்ப நல்லா இருக்குமாங்க.
நல்லா இருக்கும்னா எப்படின்னா, எந்த நிலையில இவ சொல்லிட்டு இருக்கான்னா, நம்மால ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் என்ன சொல்லுவாங்க, யாரா பார்த்துட்டு இருந்தா தெரியுது அப்படின்னா, பார்த்தவா இங்க வரப்போறது கிடையாது. ஆனா இங்க உங்களுக்கு எப்படி இது தெரியுது? சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்ல, ராமானுஜர் கத்தியத்திரைன்னு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்காரு. அந்த கிரந்தத்துக்குள்ளே முதல்ல ஸ்ரீரங்க கத்தியம், அடுத்து போல சரணாகதி கத்தியம், அடுத்து ஸ்ரீரங்க கத்தியம், அடுத்து ஸ்ரீவைகுண்ட கத்தியம். சரணாகதி எப்படி பண்றதுன்னு தெரிவித்தார் முதல் கத்தியத்துல. அந்த சரணாகதி யாருக்கும் தெரிவித்தார்? ஸ்ரீரங்கநாதருக்கு தான் சரணாகதி அப்படின்னு தெரிவித்தார். அதற்கு மேற்கொண்டு இத பண்ணினா என்ன கிடைக்க போறதுன்னு ஸ்ரீ வைகுண்ட கத்தியத்தை தெரிவிக்கிறார். அந்த வைகுண்ட கத்தியத்திலனா அங்க அழைத்து போகக்கூடிய மார்க்கம் எப்படி இருக்கும்? அர்ச்சராதி மார்க்கம்னு பேரு. அர்ச்சின்னு முதல் லோகத்தை தொடங்கி 12 லோகம் தாண்டி மேற்கொண்டு அங்க விரஜானதியில போய் அங்க போய் குளிச்சு அங்கிருந்து நமக்கு வேற திருமேனி, அப்ராகிருதமான திருமேனி. திருமேனியா இந்த உடம்பு, இந்த உடம்பு இருக்குல்ல, இங்க பிராகிருதம் அழியக்கூடிய உடம்பு. இது அழியக்கூடிய பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்ட பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம், இந்த பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்ட இந்த உடம்பு. அங்க போனதுக்கு பஞ்சபூதம் கிடையாது, இது பிராகிருதமான உடம்பு, அது அப்ராகிருதம். அப்ப பஞ்சபூதம் கிடையாதுன்னா அப்ராகிருதம், அழியாத திருமேனி, அழியாத உடம்பு. அந்த உடம்பு ஆனா அந்த உடம்பு கொஞ்சம் ஏறி இறங்குமான்னா, இப்ப சிறு வயசுல 2 வயசுல இருக்கச்சே உடம்பு வேற மாதிரி இருந்தது, இப்ப 70க்கு வேற மாதிரி வந்துட்டோம். அந்த மாதிரி மாறுமானா எப்பவும் 25. அதே ஒன்றுதான். அதான் அப்ராகிருதமான திருமேனி, பூர்ணமா வருதம். இதெல்லாம் அங்க தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த மார்க்கம் வந்துட்டு அங்க மார்க்கம் இருக்கக்கூடிய அங்க போய் பாக்குறான். அங்க போய் கேட்கச்சே அங்க உள்ளுக்குள்ள மாட மாளிகை கூட கோபுரங்கள்லாம் பார்க்கச்சே எல்லாம் தங்கத்தால பண்ணிருக்கணும். இன்னைக்கு லட்சத்துக்கு மேல வெளுத்து எல்லாமே தங்க படி. ஒரு குளம் இருக்குன்னு வச்சுக்கேன், அந்த குளத்துக்கு தங்க படிக்கட்டு, ஸ்படிகத்திலேயே படிக்கட்டு. ஸ்படிகத்தால் இருக்குன்னு வேணும். ஸ்படிகட்டு எவ்வளவு விலை பெற்றது. அந்த ஸ்படிகத்தாலே படிக்கட்டு, அதுவும் வைரக்கற்கள்லாம் அதுல நல்லா பதிச்சிருக்குமா. இதெல்லாம் பவளம், முத்து, என்னென்ன உண்டோ ரத்னங்கள் அதெல்லாம் பூர்ணமா பதிச்சிருக்கும்னா, சுவாமி இதெல்லாம் பண்ண கொண்டு வந்து என்ன பண்ண, இதெல்லாம் அங்க புத்தியே வராது. அங்க இந்த ஸ்படிகத்தை காட்டிலும் ஸ்படிகமா இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் அவனை அனுபவிக்கதான் முடியும் இல்லையா. அங்க ஜலம், குளத்துல ஜலமே இருக்காதான், தண்ணியே இருக்காது. தேனும் பாலும் கண்ணலம் அமுதம் இந்த மாதிரி ஓடிட்டு இருக்கு இல்லையா, பன்னீரா ஓடிட்டு இருக்குன்னு தெரிவிக்கிறா இல்லையா. அங்க காலை வச்சு உள்ள நடக்கிறமா இல்லாம அது கூட தெரியாது. அப்படிப்பட்ட வைபவத்தை கொடுக்கறது, அப்படிப்பட்ட வைபவம் கிடைத்தது ஸ்ரீவைகுண்டம். இது எப்படி இருக்குன்னு ராமானுஜர் தம்முடைய ஸ்ரீவைகுண்ட கந்தத்திலே வாசிப்பாத்திருக்கிறார். ஒரு தடவை வாசிச்சு பார்க்கணும். வாசிச்சு பார்த்தா அந்த அமிர்தம் எப்படி இருக்கு. இந்த அமிர்தம் ஏன்னா நமக்கு அமிர்தம்னா தெரியாது, எப்படி இருக்குன்னு தெரியாதா. அந்த அமிர்தத்தை வாசிச்சு பார்த்தா தெரியும். அப்ப தேவர்கள் ஆசைப்பட்ட அமிர்தம் என்னது நமக்கு கிடைக்க போறது கிடையாது. ஆனா இந்த உபனிஷத் அமிர்தம், இந்த அமிர்தம் ஆச்சரியமான பரமபதம். அந்த பரமபத அமிர்தம் அதான் தெரிவிக்கிறார். உதாம் அமிர்தேஷானகா, அந்த அமிர்தமான மோட்ச சுகம், அந்த மோட்ச சாம்ராஜ்யத்தை கொடுப்பவனாக ஸ்ரீவன் நாராயணன் இருக்கிறான். அவனே புருஷன், அவனே புருஷன் அப்படின்னு சொல்லி இதுல முகுந்தான்னு ஒரு பேர் பகவானுக்கு. முகுந்தா அப்படின்னு பேரு இல்லையா. மு கு தா, இந்த சம்ஸ்கிருத பாஷையில மு கு தா. மூணு தெரியுமா, மூணா மோட்சம், கூண பூமி, தான ததாதி. மூணா மோட்சம், கூண பூமி, தான ததாதி. மோட்ச பூமியை கொடுக்கிறபடியால முகுந்தன் பேர். முகுந்தன் முகுந்தன் நிறைய பேர் பேர் வச்சிருக்கா, பாட்டுலாம் நிறைய வந்திருக்கு. அப்ப முகுந்தன் என்று மோட்ச பூமியை கொடுக்கக்கூடிய பகவானுக்கு திருநாமம் முகுந்த மாலைன்னு சுவாமி குலசேகர ஆழ்வார் ஆச்சரியமான கிரந்தம் சம்ஸ்கிருத பாஷையில பண்ணியிருக்கார். ஸ்ரீ வல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்த பிரியேதி பவலண்டன கோபிதேதின்னு ஆச்சரியமான முகுந்தமான ஆச்சரியம் சம்பிரதாய அர்த்தங்கள் சாஸ்திரத்துக்கு அப்படி பொதிஞ்சு வச்சிருக்கார் முகுந்தமான. இது அவர் இத்தனைக்கும் ஒரு கேரள தேசத்தவர், அவர் தெரிவிக்கிறார் இல்லையா. அப்படிப்பட்ட முகுந்தன், அந்த முகுந்தனுக்கு திருநாமமே என்னது முகுந்த. எங்க சுவாமி இருக்கு, திருக்கண்ணவரம் திவ்ய தேசம் அங்க அந்த பெருமாள் பேர் முகுந்தன் பேரு. அந்த என்னன்னா அந்த விமானத்துக்கு முகுந்த் விமானம் இல்ல, உத்பலா வனக்கே திவ்யே விமானே புஷ்கரேஸ்வரம் சௌரிராஜ மகம் வந்தே சதா சஞ்ஞானம் சரண்ய முகுந்தத்துவம் அங்கு தெரிகின்ற. சரண்ய முகுந்தத்துவம் அப்படின்னா மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான், சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கணும். திருக்கண்ணவரம் ஒரு திவ்யதேசம் நாகப்பட்டினத்துக்கு பக்கத்துல இருக்கு தமிழ்நாட்டுல. அங்க போனா விமான சேவை ஆகாது. ஒவ்வொரு கோயிலையும் அந்தந்த உள்ள கர்ப்ப கிரகத்துக்குள்ள விமானம் வச்சிருப்பாடியா, விமானத்துக்கு மேல
அங்க இந்த பெரிய ஸ்தூபம் இருக்குமோ அது சேவையாகாது. ஏன் சுவாமி, அதை யார் சேவிக்கிறாலும் அவன் மோட்சத்துக்கு வரன்னு அர்த்தமா? உள்ளுக்குள்ள போய் சேவிக்கணும் இருக்கு, உள்ளுக்குள்ளதான், வெளியில சேவையாகுது அவளுக்கு. அததான் சரண்ய முகுந்தத்துவம். ஏன்னா அந்த பாட்டு ஆழ்வா பாடியிருக்காரு. என்ன, சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான். எங்க மரணம் வந்துட்டோ அந்த சரண்ய முகுத்தத்தை அவன்கிட்ட போய் நம்ம போய் விழுந்தோம்னா மரணமானால் வைகுந்தம் கொடுக்கம் பிரான் திருக்கிறாள். அதுதான் உத்பதா வதகே திவ்யே விமானே புஷ்கரேஸ்வரம் சௌரிராஜ மகம் வந்தே சதா சர்வ அங்க சுந்தரம் தெரியும். சௌரி பெருமாள் மோட்சப்பிரதன். அதைத்தான் இங்க நினைக்கிறது. உதாம் அமிர்த ஸ்வசேஷானகா யதன்னே யதன்னேனாகதி ரோகதி யதன்னேனாகதி ரோகதி. இந்த இடத்துல அன்னத்தை நன்னா கொண்டு சொல்றா பண்ணும். யதன்னே அன்ன ரோகதி, அன்னத்தை சொல்றார். அப்ப அன்னத்தை குறைவி இல்லாமல் பகவான் பாக்குறார். யதன்னேனாதி அன்னத்தை குறைவி இல்லாமல் பகவான் பாக்குறேன்னா அன்னாத் பூதானி ஜாயந்தே ஜாதான் என்னேன ஜீவந்தி வர்த்தந்தே அத்யசே திச பூதானி தஸ்மாதன்னம் தச்சுத்யதயதி தஸ்மாத்மாயே தஸ்மாதன்னரசமயாத் அந்யோந்தர ஆத்மா பிராணமயக தேனைஷ பூர்ணக தவாதேஷ விததேவ. அஸ்ரீமன தைத்திர உபனிஷத்து. அன்னாத் பூதானி ஜாயந்தே ஜாதான்யன்னேன வர்த்தந்தே அப்படிங்கிற அத்யதே திசபூத இந்த வார்த்தை முக்கியம். அத்யதே திசபூதானி தஸ்மாதன்னம் சதுர்யதயதி. இது உபனிஷத்தம். இதை ஏன் அன்னம்னு சொல்றோம்? அன்னம்னு ஏன் சொல்றோம்னா இத நம்ம அளவுக்குட்பட்டு சாப்பிட்டா அதை நம்ம நன்னா சாப்பிடலாம். அப்படின்னா அன்னத்தை எந்த அளவுல நம்ம சாப்பிடணுமோ அதை நல்லா சாப்பிடணும். ஆனா அளவுக்கு உட்படாம சாப்பிட்டோம் வச்சுக்கேன், அது நம்மள சாப்பிடும். அதனால இதுக்கு அண்டன்னு பேரு. எங்க அத்யதே திசபூதானி அன்னாத் பூதானி ஜாயந்தே ஜாதான் என்னேன வர்த்தந்தே அத்யதே திசபூதானி. அன்னம் எதுக்கு சொல்றோம்னா அளவோடு சாப்பிட்டோம்னா நாம சாப்பிடலாம் அந்த அன்னத்தை. அளவுக்கு மீறி சாப்பிட்டோம்னா அந்த அன்னம் நம்மளை சாப்பிட்டோம். அந்த அன்னம் நம்மளே சாப்பிடுறது இல்லையா? அப்ப அளவுக்கு உட்பட்டு சாப்பிடுறது இல்லையா? அளவுக்கு உட்பட பண்ண நம்ம சாப்பிடுறதுனா அதனாலதான் இதுக்கு அன்னம்னு பேர். அச்சச்சே அச்சிச்ச அச்சச்சே அச்சிச்ச நம்மால் விழுங்கப்படுகிறது, அதை அது நம்மை விழுங்குகிறது. அதான் அச்சச்சே அச்சச்ச நம்மால் விழுங்கப்படுகிறது. அளவுக்கு உட்பட்டு சாப்பிட்டோம். ஏழை போயிடுத்தோம்னா அது நம்மை விழுகிறது. அளவோடு இருந்தா நாம் அதை விழுங்கலாம். அளவு போயிடுத்தோம்னு அதை நம்ம விழுகிறதுனா. ஏன்னா இப்படி பல பல வாக்கியங்களே யார் கூட இப்படிப்பட்ட வாக்கியங்களை வைத்துக் கொண்டு எதன்னேனாகதி ரோகதி, அப்படிப்பட்ட ரோகதி, அப்படிப்பட்ட அன்னத்தை கொடுக்கக்கூடிய பகவான் பல பல வாக்கியங்களாலே மோட்சத்தையும் கொடுக்கிறான். அப்ப இந்த லோக ஐஸ்வர்யம் என்ன, அந்த லோக விபூதி என்ன, விபூதின்னு அதுக்கு வந்து சொத்துன்னு அர்த்தம், ரெண்டத்தையும் கொடுக்குறானோ அப்படிப்பட்ட பகவான் காலத்தை தாண்டி இருப்பான், வஸ்துவை தாண்டி இருப்பான். இந்த பெருமைகளை நமக்கு முன்னாடி பார்த்துட்டோம். காலத்தாலோ தேசத்தாலோ வஸ்துவாலோ பரிச்சேத ரகிதன்னு பார்த்தோம். இப்ப இந்த லோகத்துல இதம் புருஷகா எங்க இருக்கு? உதாமிருத ஸ்பேஷானகா யதன்னேனா கிரோகதி புருஷ ஏவேதகம் சர்வம். இதம் புருஷ ஏவே இதம் சர்வம். இதம் புருஷகான் இருக்கு. இதம் புருஷகான் இருக்கு இல்லையா? அப்ப கண்ணால் காட்டியாக புருஷன் இதோ புருஷன் அப்படின்னு இவனேதான் புருஷன். இதம் இதம் இருக்கு இல்லையா? இதம்னா என்ன சுவாமி? நித்தியமா நித்தியமா இதம்னு காட்டுறதே சுவாமி. இதம்னு காட்டுறச்சே அது என்னமா சாமி எல்லாமே போய் எல்லாமே போய் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப எல்லாமே போய் சொல்றதுக்கு இந்த வார்த்தையை வர வேண்டாமே, சொல்ல முடியுமே. அதான் தெரியாது. அப்ப இதம் இதம்னு சொல்றது நிச்சயமா அந்தியம்னா உண்மையா பொய்யா அப்படின்னா இத்தனையும் உண்மையா இருந்தாலும் இதம்னு சாஸ்திரம் சொல்ல முடியும். அப்ப இதைத்தான் புருஷன் சொல்ல முடியும். ஏன்னா புருஷனும் உண்மையே. அது பொய்யா இருந்தா அப்ப என்ன? இந்த பூமியை புருஷையே வேதகம் சர்வம் யத் பூதம் யச்சபவ்யம் இது இத்தனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. அப்பனா நீயும் போய் நானும் போய் இங்க பார்க்கக்கூடிய வஸ்துவும் போய் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இல்லையா? அதனால் இதம் பூர்ணம் அப்படின்னு தெரியுது. இது இத்தனையும் இதம் புருஷம். அப்ப இது நித்தியமே, அனித்தியம் கிடையாது. அப்ப நீ இதெல்லாம் சொல்லிட்டு எல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டு நீ சிவன் நாராயணன் சேரதவன் சேர வேண்டும்.
சேரவே இல்லை. அப்ப இது எதுவும் பொய் ஆகாது. அப்ப இது உண்மையாத்தான் காட்டப்பட்டது. அதனால புருஷன் சொல்லிச்சு. அப்ப இத்தனையும் உண்மையாகத்தான். இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா, இது பின்னாடி வரைச்சே ஜெகத்காரண வஸ்து மற்ற விஷயங்கள் பிராமணோசிய முகமாசி இது பாகூர் அந்த இடத்துல வரைச்சே நிறைய விசாரங்கள் பண்ண போறோம். அந்த விசாரங்கள் பண்றச்சு உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள்லாம் வரப்படுது, அநேகமா சந்தேகங்கள் அத்வைத்தவாதமா தான் நிறைய இடத்துல இருக்கு. நான் இப்போ ஓப்பனாவே சொல்லிடுறேன். ஏன்னா அது எந்த மதத்துக்கும் எதிர்வாதம் பண்ணக்கூடிய கிடையாது. சாஸ்திரம் என்ன சொல்லுது அதான் சொல்லி, எனக்கு அதுக்கு மேலே எதுவும் தெரியாது, அதே சொல்லிருந்தேன். அப்படின்னு சாஸ்திரம் என்ன சொல்லித்தோ அதான் திருப்பி சொல்லப்படுறேன். ஆனா சாஸ்திரம் சொன்னது வரைக்கும் கடைசி வரைக்கும் அதுல எந்த விதமான கான்ட்ரடிக்டரி இல்லாம வரணும், மாறுபட்ட கருத்து இல்லாம வரணும். அந்த மாறுபட்ட கருத்து இப்படிதான் சுவாமி அப்படிதான் வழக்கம் அப்படின்லாம் சொல்லப்படுது. அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப எல்லாத்துக்கும் ஒரு பூர்ணமான ஒரு நிலை ஏற்பட போனோம். அந்த மாதிரி நிலை எங்க சொல்றதோ அதுதான் உண்மையான சாஸ்திரம். அதைத்தான் இப்ப நான் பார்த்தோமா. அப்ப இதெல்லாம் உண்மையா தான் இருந்தாலும், உண்மையா இல்லைன்னா தசாவதாரமே பொய்யாயிடு, ராமகிருஷ்ண அவதாரமே பொய்யாடுது, கண்ணனே பொய்யாடுது, எல்லாமே பொய்யாயிடுச்சுன்னு வச்சுக்குவாரு. அப்ப என்ன சுவாமி உண்டு? இல்ல சுவாமி முதல்ல அது உண்டுன்னு தெரிஞ்சுக்கிறோம், தெரிஞ்சதுக்கு அப்புறம் பொய் சொல்றேன்னா அப்ப மோட்சம்னு என்ன வச்சுட்டு இருக்கிறது? அப்ப ஒருத்தர் தான் இருக்கா, அப்ப யாருமே மோட்சத்துக்கு வரல அர்த்தம். நிறைய குளறுபடி வருது. என்னன்றது நிதானமா அடைய சொல்றேன். ஆனால் சில விஷயங்கள புருஷ சுத்தத்திலே இல்லை, சாஸ்திரம் அதே பிரம்மசூத்திரத்தை வைத்துக் கொண்டே. ஏன்னா நிறைய பேருக்கு இவர் எங்கேயோ சொல்லிட்டு இருக்காரு, இந்த நம்ம விஷயத்துக்கு வரலையே உங்களுக்கு அந்த சந்தேகம் வரலாம், அவசியம் வருவேன். இதெல்லாம் முடிச்சுட்டு அந்தந்த இடம் வரைச்சே அவசியம் சொல்றேன். இது அப்படி இருக்கு இல்லையா? எதுவும் மித்தியா கிடையாது. மித்தியானா காணல், மிருகதிஷ்டிகான்னு சொல்லுவா. மிருகதிஷ்டிகானா காணல் நீன்னு அங்க இருந்து ஹைவேஸ்ல போயிட்டே இருக்கச்சே அங்க தண்ணி இருக்கிற மாதிரி அப்படியே தெரியாது, கிட்டக்க பார்த்தா உண்மையில காணல் இருக்கலாம். அந்த மாதிரி காலம் கிடையாது. ஏன்னா எல்லாமே உண்மை, எதுவும் பெரிய கிடையாது. அப்படி இருக்கச்சே காலத்தை சொல்லி இத்தனை பூத பவ்ய பவக்தக, பூத பவ்ய பவகான்னு சொல்லியிருக்கு இல்லையா? அப்ப காலமும் உண்மை நல்லா தெரியா. அமிர்தத்தை ஈசானகா என்ன தெரிவிக்கிறது? யதன்னேனாதிரோகதி அமிர்தத்துவம் ஈசானகா என்று சொன்னபடியாலே அமிர்தத்தை போல இருக்க ஒரு மோட்சானந்தம் உண்டு. அப்ப யார் மோட்சத்தை அடைகிறாள்? மோட்சம் என்கிற தனி இடம் உண்டுன்னு நல்லா தெரியறது வருது. மோட்சம் என்கிற தனி இடம் உண்டு. என்னன்னா உதாமிருதானகா யதன்னேனாதிரோகதி அப்படின்னு இருக்கச்சே மோட்சம் என்கிற தனி இடம் நல்லா தெரியாது. சாமானிய என்ன சொல்றானா, முக்தி அடைவது இருந்த இடத்திலே முக்தின்னு சில பேருடைய ஒரு கொள்கை வச்சுட்டு இருக்கா. அப்படி யாரையும் குறை சொல்றதுக்காக இல்லை, இருந்த இடமே முக்தின்றா இல்ல சுவாமி. சில பேர் என்ன சொன்னா, முக்தினா அப்படி இல்லை சுவாமி, ஆத்மாவுடைய ஒரு நிலை, ஆத்மாவுடைய ஒரு நிலை. ஏன்னா இந்த மனசு இருக்கணும், அந்த ஒரு மனசுக்கு ஒரு நிலை தான் முக்தி. மனசுடைய ஒரு பக்குவப்பட்ட நிலை வந்துருச்சுன்னு வச்சுக்க, அது முக்தின்னு செல்றா பாருங்க. இது தவறான கொள்கை. ஏன் சொல்றேன்னா, இப்ப புரிஞ்சுக்கணும், முக்தி என்பது மனதில் ஒரு நிலை கிடையவே கிடையாது. சீவை குண்டத்தை எவ்வளவு தூரம் ஆனந்தத்தில் ஈடுபட்டிருக்கானோ நல்லா பாருங்க, சீவை அனுபவிக்கிறானோ அங்க என்ன அனுபவம், மற்ற எதுவுமே ஞாபகமே வராது. பகவானுடைய குணங்களை கல்யாணங்களை அனுபவிச்சு மேற்கொண்டு கைங்கரியம் பண்ணிட்டே இருப்பா. வேற எந்த சிந்தனையும் வராது, ஆனந்தமா இருப்பான். ஆனந்தமா பண்ணக்கூடிய நிலைதான் சீவை கொண்ட அனுபவம். அந்த அனுபவம் அந்த மனசு இங்க ஓரளவுக்கு சுமாரா வந்துட்டு வச்சுக்க. எதனால வரும்? யோக பிரபாவத்தால வர வச்சுக்கலாம். சிலர் இன்னைக்கு யாருமே கிடையாது. யோக பிரபாவம்னா முதல்ல சப்ளாங்கால் போட்டு உட்கார தெரிஞ்சுக்கணும். தெரியல, அடி இதுக்கு பதிலே இல்லை. ஏன் பதில் இல்லைன்னா, இன்னைக்கு அதுலயும் இந்த பாரத தேசத்திலேயாவது இன்னைக்கு அங்கேயே குறைஞ்சு போச்சு. அந்த வெளியூர் தேசத்துல இது குறைஞ்சே போச்சு. ஏன்னா கீழே உட்கார, அது 2-3 காரணம் இருக்கு. கீழே உட்கார்ந்தா சில்லுன்னு இருக்கும், இல்ல சூடா இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கு, ஆனா உட்கார முடியாதுன்றதுக்காக அங்க எல்லாருமே காலுக்கு ஏதாவது ஒரு இது போட்டுதான் உள்ளுக்குள்ளேயே நடக்கிறான். இங்க அப்படி கிடையாது. இங்க ஏதோ கீழே உட்காரலாம் எல்லாம் பண்ணலாம். ஆனா இங்கே மாறி போயிடுச்சு இல்லையா? அப்படி இருக்கச்சது எங்க யோக பிரபாவம் வரும்? அஷ்டாங்க யோகம். முதல்ல ஒரு கால நன்னா மடைக்கு உட்கார்றதுக்கே தெரியும் வரலன்னா இல்ல ஒரு அந்த யோக பிரபாவம் மனசை அடக்கி சமதமாதிகள் சொல்ற ஆத்ம குணங்களை அடக்கி கொண்டு சமதமாக வந்தா அப்ப என்ன பண்ணுவான், அங்க சீவை கொண்டு இருக்கக்கூடிய அனுபவம் இங்க ஒரு துளி கிடைக்கிறது இல்லையா? அப்ப கிடைக்கிறச்சு, அப்ப அந்த ஒரு துளி அனுபவிக்கிறான்னா அப்ப அதுக்கு என்ன சொல்லலாம், முக்தியை போலன்னு சொல்லலாம். முக்தின்னு சொல்ல முடியாது, முக்தியை போல. இதெல்லாம் நீங்க அப்படி முன்னாடி சொன்னதெல்லாம் அப்படியே நீங்க ஞாபகம் வச்சுட்டதான்
பின்னாடி அந்த விசாரம் வரைச்சு இதோட அதை லிங்க் பண்ணி பார்த்தேன்னா அப்ப ஆமா முன்னாடி சொல்லியிருக்கார், சாஸ்திரமும் சொல்லியிருக்கு, அதைத்தான் சொல்லியிருக்கணும் ஒரு மனு. அப்ப இதுக்கச்சு முக்தியை போல, ஏன்னா ஒரு நாளும் முக்தி ஆகாது. ஏன் சொல்றேன்னா இப்ப இந்த 1.5 மணி நேரம் பேசிட்டு இருக்கோம், இதுலயே கவனம் இருக்குன்னு வச்சுக்கோ. அடியனுக்கு இல்லைன்னா உங்களுக்கெல்லாம் இருக்கு, இதுலயே நல்லா கவனமா கேட்டு இருக்கோம் சாமி, நல்லா அனுபவிச்சிருக்கேன்னா ஆயிடுச்சு. 4:30 மணி ஆயிடுச்சுன்னா இல்ல சாரி, உங்கள் டைம் பிரகாரம் 1 மணி ஆயிடுச்சுன்னா கிடையாது. 1 மணி ஆயிடுச்சுன்னா என்ன சாப்பிடலாம் எது சாப்பிடலாம் உங்களுக்கு தோணப்படுது. எனக்கு இங்க வந்து 4 மணி ஆயிடுச்சுன்னு என்ன சாப்பிடலாம், ஏதோ பானம் சாப்பிடணுமேனு அது இல்லையே, அப்படிதான் வரப்படுது. அப்ப எங்க பகவதன்ம பூர்ணமா இருக்கா? இல்லையே. ஏன்னா இங்க ஒரு அளவுக்கு உட்பட்டது. இங்க கலங்குவாரும் உண்டு, கலக்குவாரும் உண்டு. அது மட்டும் இல்ல, இங்க அங்க இருக்கக்கூடிய அந்த சுபாவம் இங்க வரவே வராது. ஏன் வராது? இங்க இருக்குன்னு சொன்னாலே கர்மா இருக்குன்னு அர்த்தம். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அங்க இருக்கிறவங்க கர்மா இல்லை. ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சன பரமம் சாமி உபைதி. அப்ப கர்மா இருந்தாலே உன்னால அனுபவம் பூர்ணமா வராது. எத்தனைதான் யோக பிரபாவம் இருந்தாலும் சரி. எத்தனை விஸ்வாமித்தர் இருந்தாரு, என்ன பண்ணாரு, எது எது பண்ண தெரியலையே. இது யார் தார சொல்றான், ஆற இந்த வார்த்தை சொல்றா. லக்ஷ்மணன் போயிருக்கான், போய் கேட்கிறான், என்ன வந்து 4 மாசத்துல வரணும், சீத்தையை தேடுறதுக்காக 4 மாசத்துல வந்து மழை காலமா இருக்கு, இந்த மழை காலம் முடிஞ்சோன்னா 4 மாசத்துல வந்து தேடி கொடுக்குறான். 4 மாசம் ஆச்சு வரல, கோபம் வந்துடுத்து. உடனே லக்ஷ்மணன் கூப்பிட்டான். ராமன் கூப்பிட்டோன்னு கொண்டுட்டு வந்துட்டுவான்னு கேட்கறான். அவ்வளவு கோவம் லக்ஷ்மணனுக்கு. ஓ, கொல்றதுக்காக நட்பன்னு நம்ம பிரதிஜை பண்ணிட்டோம், நீ போய் சொல்லு. என்ன சொல்ற சுக்ரீவன்ட்டு, ஹே வாலியே சுக்ரீவா, வாலி போன இடம் ஒண்ணும் மூடவே இல்லை, அந்த இடத்துக்கு நீ போயிடாதுன்னு அந்த வார்த்தையை சொல்லணும். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. நேர போய் நிக்கிறான். நின்ன உடனே இவ்வளவு கோப தனுர்பங்கப்படுத்தினான். பண்ணின உடனே அங்கிருந்து தெரிஞ்சுட்டான் ஹனுமான், உள்ளுக்குள்ள ஹனுமான் தெரிஞ்சுட்டான். ஏன்னா இவனுக்கு இந்த பெண்களிடத்துல ஈடுபட்டு இதுலயே கொஞ்சம் விஷயாந்தரங்கள் ஈடுபாடு. ஏன்னா புதுசா தேசம் கிடைச்சிருக்கணும், அது வெளிப்பாட்டு இருக்கா, இதை மறந்துட்டான் சுக்ரீவன். மறந்தபடியாலே ஹனுமான் ஞாபகம் வச்சுட்டு, ஓ லக்ஷ்மணன் வந்திருக்கான், வெளில போகாத சுக்ரீவா, நீ போனேன்னா உன் பிராணமே போயிடும். என்ன பண்ணலான்னா பெண்ணை அனுப்பிருக்கான், ஆரை அனுப்பின்றான். ஆரை வந்தா எவனோ ஒரு பராமம் சுக்ரீவன் வர பராமம், நம்ம தோழெல்லாம் நல்லா கட்டி சண்டை போடலான்னு பார்த்தா பெண்ணு வந்துட்டு தலையை குனிஞ்சு விட்டான் சுக்ரீவன். தலையை குனிஞ்சுடனே என்னென்னவோ சொல்லி பாக்குறா, தலையை நிமிரவே இல்லை தார. அப்பா அவ சொல்றா, உங்க ஆச்சாரியன் போலதான் நீ இருக்கணும். உங்க ஆச்சாரம் எப்படி? விஸ்வாமித்திரர் என்ன பண்ணாரு, எங்கெங்கோ சுத்தி எங்கெங்கோ போனாருன்னு. ஏன் போனார், எதனால போனார்? இந்த லோகத்துல இருந்தா, இந்த லோகத்துல இருந்தாலே கலங்குவார் உண்டு, கலக்கு. ஏன் பிரியத்துக்காக சொல்றேன் ஒரே விஷயம். ஆழ்வார்கள்லாம் அவ ஏன் ஸ்ரீவைகுண்டம் போன அவ பிரார்த்திக்கிறான், நான் இங்க இருக்க வேண்டாம், இது இருள் தருமா ஞானம், இங்க வேண்டாம் இங்க வேண்டாம். நமக்கு தோணும், நாம வேண்டாம் சொன்னா நம்ம படாத பாடு படுத்துறத சுவாமி, அதனால இங்க வேண்டாம் வேண்டாம் சொல்றது நல்லா புரியுது. அவெல்லாம் இந்திரியங்கள் எல்லாம் அடக்கிடுவா, எல்லாமே அவ கையில இருக்கு. எந்த நிலையை அவளை வந்து எதையுமே கட்டுப்படுத்த முடியாது. அந்த நிலையில இருக்க செய்தே இங்க வேண்டாம் வேண்டாம் எதனா சொல்றான்னா, இந்த தேசம் அப்படிப்பட்ட தேசம், இங்க எப்படி பண்ணாலும் என்ன பண்ணாலும் அது குறை வந்துடும். அதான் தான் சொல்லுங்கள். அப்ப இங்கேயே முக்தி கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கான்னா இல்லை. அந்த அஷ்டாங்க யோகம் பூர்ணமா அந்த விட அது சில காலத்துக்கு தான், சில நேரத்துக்கு தான். அப்ப என்னன்னா அங்க முக்தியை போல வேணா சொல்லலாம். அந்த முக்தியை அப்பனா இங்கேயே முக்தி சில வச்சுருக்கா கிடையாது. முக்தியை போலனா வைகுண்டத்தான் பிராப்தி, அதான் முக்தி ஆகணும். அது ஒண்ணுதான் நித்திய விபூதி. இதெல்லாம் லீலா விபூதின்னு. லீலா விபூதினா படைக்கப்படும் அழிக்கப்படும். லீலா விபூதினா லீலை, அந்த லீலைக்குன்னா விளையாட்டுக்கு, லீலைன்னா விளையாட்டு. நீலான்றது வேறு, லீலான்றது வேறு. லீலான்றது நீலாதேவியை குறிக்கும். லீலை, லீலைன்னா விளையாட்டு. இன்புறும் இவ்விளையாட்டுடையானை பெற்று ஏதும் அல்லலனே அப்படின்னு தெரிவிக்கிறாயா. அப்ப படைக்கப்படும் அழிக்கப்படும் பூமி எது? இந்த லீலா விபூதி. நிச்சய விபூதி எப்பொழுதும் நிச்சயமா இருக்கும். அங்க படைப்பும் கிடையாது, அழிப்பும் கிடையாது. அங்க ஒரு ரெண்டாவது. அதனால இந்த இடத்தை விட்டு மற்றொரு இடத்துக்கு போனாதான் முக்தி. இந்த பூலோகத்திலே முக்தி உண்டானா அது கிடையாது. 2 இடத்துல முக்தினா அது கிடையாது. முக்தியை போல வேணா சில காலம் சொல்லலாம், அவ்வளவுதான். அது அப்ப தற்காலத்துக்கு ஸ்ரீவைகுண்டம் எவ்வேறு கொடுத்த பேச்செல்லாம் இருக்குன்னா, இன்னொன்னு வந்துருச்சு இன்னைக்கு புதுசா. இன்னொன்னு என்னன்னா, யாரையும் குறை சொல்றதுக்காக சொல்ல,
ஏன்னா அப்படி சிலதெல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி பேசினா சிலதெல்லாம் சில சம்பிரதாயம் இருக்கச்சே அவ சம்பிரதாயத்துக்கு நான் எதிர்த்தட்டா சொல்ற மாதிரி தோணும். அவளுக்கு எதிர்த்தா பேசணுன்ற அவசியம் இல்லை. கோலோகம் தான் ஸ்ரீவைகுண்டம் அப்படின்னு ஒரு சாராருடைய கருத்து இருக்கு. கிருஷ்ண பக்தர்கள் ஒரு கோஷ்டி இருக்கா. அந்த கோஷ்டிலாம் கோலோகம் தான் ஸ்ரீவைகுண்டம், அதுதான் முக்தி அப்படின்னு சொல்லியிருக்கோம். கோலோகம் இருக்கு, கோலோகம் இல்லைன்னு சொல்றது. எத்தனையோ லோகம் கூட அதுல ஒரு லோகம் கோலோகம், அது ஸ்ரீவைகுண்டம் சொல்லியிருக்கா. கிருஷ்ண பக்தருடைய கூட்டுறது. ஆனா சாஸ்திரம் இந்த மாதிரி சொல்லல. நம்ம ஸ்ரீவைகுண்டமோ கோலோகமோ பிரம்மலோகமோ யாரும் பார்த்தது கிடையாது. வி பிலீவ், நம்ம பூர்த்தியா சாஸ்திரத்தை நம்புறோம். சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ அத பெரியோர்கள் சில பேர் பார்த்திருக்கா, பார்த்தவ எழுதி வச்சிருக்கா, புராணத்துல எழுதியிருக்கா, ரிஷிகள் எழுதியிருக்கா, ஆழ்வார்கள் எழுதியிருக்கா, நம்முடைய பூர்வாச்சாரம் எழுதியிருக்கா. அதுக்குள்ள நம்ம நம்புறோம். நம்பினபடியாலே அந்த எழுத்துக்குள்ள அது இருந்ததுன்னா பொறுத்துக்கலாம். அவ எழுதலையே, அந்த மாதிரி எழுதி வைக்கலையே, அதனால அது சாஸ்திர சம்மதமா இல்லையே. அப்ப சாஸ்திர சம்மதம் செய்வை கொண்டுதான் இல்லைங்க. அதனாலதான் அது அமிர்தலோகம் தெரிகிறார். உதாமிருத அசேஷானகா, உதா அமிர்தஸ் உதாம் அமிர்தத்வசேஷானகா, அதனாலதான் அதுக்கு அமிர்தலோகம். அமிர்தலோகம் உதாமிருதஸ்வசேஷானக யதன்னேனாகிதி லோகதி, யதன்னேனாகிதி லோகதி. இதற்கு மேல மேம்பட்டதான இருக்கக்கூடிய அனுபவம் கிடையாதுன்னு இருக்கிறார். இதோடு 2வது மந்திரம் முடிஞ்சிட்டு நமக்கு இன்னொன்னு தோணும், சுவாமி இத்தனை காலட்சமா எடுத்து இது வரைக்கும் 2 மந்திரம் தாங்க நீங்க சொல்லியிருக்கீர்கள், கிட்டத்தட்ட 18 மந்திரங்கள் சொன்னேன். அப்படி இருக்கச்சே ரொம்ப நாள் ஆகுமான்னா இந்த 2 மந்திரத்தின் அடிப்படை தான் மீதெல்லாம் வரப்படுது. இது அடிப்படை. இந்த அடிப்படை வைத்துக் கொண்டுதான் மீதெல்லாம் வந்து விடுகடுன்னு பார்த்தலாம், ஒன்றும் சொன்னமே கிடையாது. இப்ப 3வது மந்திரம் ஆசிரிய மந்திரம். யதன்னேன அதான் ஏதாவா, ஒரே நிமிஷம். ஏதாவா அஸ்ய மகிமா அதோஜாயாஞ்ச பூருஷகா பாதோஸ்ய விஸ்வா பூதானி திரிபாதஸ்யாம் அமிர்தம் திவி. ஏதாவா அஸ்ய மகிமா அதோஜாயாச்ச பூருஷகா பாதோஸ்ய விஸ்வா பூதானி திரிபாதஸ்யாம் அமிர்தம் திவி. இப்ப இது இல்லையா, இந்த மந்திரம் என்ன சொல்லுன்னா அதே விஷயத்தை தான் நல்லா விளங்கி சொல்றது. இப்ப இந்த இடத்துல பாருங்க, புருஷன் புருஷன் எந்த நாராயண சொல்றதோ, இப்ப மகிமா என்ன மகிமா, ஏதாவா அஸ்ய மகிமா. மகிமானா அவருடைய பெருமை, ஏதாவான் இப்படிப்பட்டது, அவருடைய பெருமை இப்படிப்பட்டு மிக உயர்ந்த பெருமை படைத்தவர். அதோச்சாயா புஷ்ய பூருஷகா, ஆகையால் மற்ற எல்லாவற்றையும் காட்டும் இந்த புருஷன், இந்த புருஷன் என்று சொல்லக்கூடிய சிவன் நாராயணன் உயர்ந்தவன். எதனால் உயர்ந்தவன், இதுவரையில் நான் என்னென்ன மகிமை சொன்னேனோ அதானே என்று சொல்லப்பட்ட பரம புருஷன். என்னென்ன மகிமை, அதான் என்னென்ன மகிமை, ஏதாவா அஸ்ய மகிமா, இதுவரை என்னென்ன மகிமை, முதல்ல பதபதார்த்தம் சொல்லிட்டு இருக்கேன், என்னென்ன மகிமை சொன்னனோ அந்த மகிமையால் சொல்லப்பட்டபடியாலே பரமபுருஷன். அப்ப மற்ற எல்லாவரையும் காட்டிலும் உயர்ந்தவன். இப்ப இவர் யாரு, இவர் புருஷன் மட்டும் இல்ல, புருஷோத்தமன். புருஷன்னு சொன்னாலே பக்கத்துல நான் கூட ஒதுங்குவேன், சுவாமி நான் கூட புருஷன் தான் சுவாமி, என்கிட்ட கூட சொல்லலாமே அப்படின்னு தோணும். சில பேர் தோன்றதுன்னு. இத்தனை புருஷன்னு சொல்லாம இல்ல, சிவன்னு சொன்னாலே, விஷ்ணுன்னு சொன்னாலே, பிரம்மான்னு சொன்னாலே நானா இருக்கப்படாதா, நானா இருக்கப்படாதா? இந்திரனை ஒரு தடவை சொல்லிட்டான், இந்திரன் ரிஷிகள்ட்ட இந்த மாதிரி சொல்லுங்க, என்ன நீ இந்த வார்த்தை பேசுறேன்னா, இல்ல இல்ல எனக்கு அவன் அந்தரியாம இருக்கானுன்னா அதனால அந்த வார்த்தை சொன்னேன். எப்படி இருக்கு பாருங்க, நான் தான் சிருஷ்டிக்கிறேன், நான் தான் என்ன பண்றேன், இந்திரன் சொல்லிட்டான், என்ன நீ இந்த வார்த்தை சொல்ற, ரிஷி கட்டோன்னு எனக்குள்ள அவன் அந்தரியாம இருக்கணும், அப்ப எனக்குள்ள அந்தரியாம நானே சொல்லலாமனும். அப்ப நான் கூட சொல்லிக்கிறாங்க சாமி, அந்த பாவம் தான் சொல்லிக்கிறேன். பிரகலாதம் சொல்றான் அந்த வார்த்தையை, நான் தான் சிருஷ்டித்தேன். பிரகலாதம் சொல்றான் நான் தான் சிருஷ்டித்தேன், நான் தான் அடித்தேன், நான் தான் படித்தேன். ஆழ்வார் தெரிவிக்கிறார், கடல் ஞானம் செய்தேனும் யானே எண்ணம், கடல் ஞானம் ஆவேனும் யானே எண்ணம், கடல் ஞானம் கொண்டேனும் யானே எண்ணம், கடல் ஞானம் கீண்டேன் யானே எண்ணம். நம்மாழ்வார் ஒரு ஜீவாத்மா சொல்லிக்கலாமன்னா எப்படி சுவாமி அந்த பாவம். அப்ப அந்தரியாமி, இப்ப நான் சொல்றேன் அந்த பாவம் வருது, ஒண்ணு வராது. இதுக்கு சொல்லணும், இது சொல்லணும். இப்ப இங்க என்ன தெரிவிக்கிறார், புருஷோத்தமன், புருஷோத்தமன் தெரிவிக்கிறார். அந்த புருஷனான தன்மைன்னு இருக்கு இல்லையா, அப்ப புருஷன்னு சொன்னாலே நாம கொஞ்சம் நெஞ்ச நிமித்துவோம், நம்மளோட சொல்லியிருக்கா அப்படி நிமித்துவோம்னா புருஷோத்தமன். நான் பேச்சு கிடையாது இல்லையா, இப்ப
கீழே யாரெல்லாம் ஜீவாத்மான்னு பார்த்தோமோ அது அத்தனை பேரை காட்டிலும் உயர்ந்தவன். பாதோஸ்ய விஸ்வா பூதானி திரிபாதஸ்ய அமிர்தம் திவி. பாதோஸ்ய விஸ்வா பூதானி, பாதம்னா அந்த பரமபுருஷனின் பாதம். பாதம்னா அவருடைய திருவடியின் அர்த்தம், அந்த அர்த்தம் இல்லை. அதாவது ஒரு ஸ்லோகம் இருக்கணும், அந்த ஸ்லோகத்தை 4 பகுதியா பிரிக்கணும். 4 பகுதியா பிரிச்சானா அது 2 பகுதி தான் முன்வாக்கியம், 2 பகுதி பின்வாக்கியம். அந்த முற்பகுதி முன்வாக்கியத்தை 2ஆ பிரிக்கணும். அந்த 2ஆ பிரிச்சாச்சுன்னா அதுல ஒரு பாதி இருக்கியா, அந்த கால் வாசிக்கு தான் பாதம்னு பேர். அப்ப ஒரு ஸ்லோகத்துக்கு 4 பாதம். இதுல என்ன பாதோஸ்ய விஸ்வா பூதானி அப்படின்ட்டு. அப்ப அந்த மந்திரத்துக்கு 4 பாதங்கள். அந்த 4 பாதங்கள் ஒரு பாதம் சொல்லுது. அப்பனா ஒரு பாதம் அப்படி இருக்கச்சது. அப்ப அந்த பரபிரம்மத்தின் கால்வாசியான கால். அப்ப லீலா விபூதி அத்தனையும் கால்வாசியா இருக்கு. கால்வாசினா ஒரு கால் பாகம், ஒரு பாகம். அப்ப நீ என்னென்ன ஜகத்துல கேள்விப்பட்டிருக்கோ அது மொத்தமும் 4 மடங்கு. இந்த ஜகத்துல என்னது? இந்த பூலோகமா சுவாமி? இல்ல, 14 லோகங்கள் அவ்வளவுதானே? இல்ல, 14 லோகங்களும் ஒரு அண்டகடாகம். அந்த மாதிரி எத்தனை அண்டகடாகங்கள் பராசர மகரிஷி தெரிவிக்கிறார். விஷ்ணு புராணக்காரர் அண்டானந்த சகஸ்திரானாம் ஆயுதாஞ்சன் தெரிவிக்கிறார். 1000 அண்டகடாகங்கள்லாம். ஒவ்வொரு அண்டகடாகத்துக்கும் ஒவ்வொரு பிரம்மா. அப்ப எத்தனை அண்டகடாகங்கள் இருக்கோ அத்தனை அண்டகடாகங்கள் சேர்ந்து என்ன கால் பாகம். அது அத்தனையும் கால் பாகம். நித்திய விபூதி என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீவைகுண்டம் 3/4 பாகம், 3 பாகம். இது ஒரு பாகம். அதான் திரிபாதஸ்யாம் அமிர்தம் திவி. திரிபாதஸ்யாம் ஏதாவான் அஸ்ய மகிமா பாதோஸ்ய விஸ்வா பூதானி திரிபாதஸ்யாம் அமிர்தம் திவி அப்படின்னு தெரியுதுலையா? அப்ப அமிர்தமயமான ஸ்ரீவைகுண்டம் 3/4. அப்புறம் 3/4னா திரிபாது. பாதம்னா நம்ம கால் பார்த்து போனோம். திரிபாது அமிர்தமயமான ஸ்ரீவைகுண்டம். அந்த பரமவத்தில் இருக்கு இல்லையா, இந்த பகவானின் லீலா விபூதி 1/4 பங்கு. அப்ப இவனுடைய நித்திய விபூதி 3/4 பங்கு. நித்திய விபூதி 3/4 பங்குனா இப்ப இந்த இடத்த காட்டுற 3 மடங்கு பெரியது. அப்ப இங்க இருக்கிறவன் எத்தனை பேர் ஸ்ரீவைகுண்டம் போனா கூட என்ன ஆகும்? ஒரு 1/4 மடங்கு தான் இடம் ஆயிருக்கும். ஏன்னா இன்னைக்கு இட நெருக்கடி உங்க ஊர்லாம் அவ்வளவு கிடையாது. நெதர்லாந்து அந்த மாதிரி இட நெருக்கெல்லாம் கிடையாது. இங்கெல்லாம் இட நெருக்கடின்றதால பிளாட்ஸ் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே இடத்துல 2 வீடு இருந்த இடத்துல இன்னைக்கு ஆச்சுன்னா 18 வீடு 20 வீடு வந்துருச்சு. அப்ப என்ன சொல்லுவாங்க? நெருக்கடியா இருக்கு. அந்த மாதிரி அங்க வந்துருமானா அந்த நெருக்கடியே வராது. ஏன்னா இந்த லோகத்துல விட அத்தனை பேர் ஸ்ரீவைகுண்டம் வந்தா விட ஒரு 1/4 பாகத்துல தான் இருக்கலாம். மிச்சம் 3/4 பாகம் அப்படியே இடைவெளியா தான் இருக்கும். அதான் தெரியாது. திரிபாதஸ்யாம் அமிர்தம் திவி அப்படிப்பட்ட தெரிவிக்குது. ஹரிவம்சத்துல ஆசிரமா தெரிவிக்கிறார். ஹரிவம்சத்துல இந்த விபூதி பத்தி ஆசிரமா தெரிவிக்கிறார். தேசத்தாலும் காலத்தாலும் எங்கும் நிறைந்திருப்ப பகவான். அப்படிப்பட்ட பகவான் மோட்ச பிரதத்வர். அந்த மோட்ச பிரதத்துவம் இருக்கே உயர்ந்த குணம். மோட்ச பதவி என்னன்னா ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேது சியமிச்சேது உதாசனாது சங்கராதி ஞானமிச்சேது மோட்ச இச்சே ஜனார்தனா. இதுல வைதிகர்கள் யாருமே இதை மாற்று கருத்து கிடையாது. மோட்சம் வேணுமா சுவாமி? ஜனார்தனை தவிர வேற யாருக்கும் கிடையாது அப்படிஞ்சிருக்கு இல்லையா? அப்ப அதனால மோட்ச பிரதத்துவம்னு பேரு. அப்படிப்பட்ட மோட்ச பிரதத்தின் உயர்ந்த குணம் இருக்கு இல்லையா? இதைத்தான் நம்ம கீழே பார்த்தோம். உதாமிருதேசானகா, இவன் தான் மோட்சத்தை கொடுக்க. மார்க்கண்டேயர் பரம சிவபக்தர் முதல்ல, அப்புறம் விஷ்ணு பக்தர் ஆயிட்டார். அவர் என்ன பண்ணார்? முதல்ல போய் கேட்டுக்கார், என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு சிவருவான். கடைசியில மோட்சத்தை கேட்டார். இல்ல என்னால கொடுக்க முடியாது, அது ஜனார்தன் தான் கொடுக்கணும். நான் வேணா ஒண்ணு பண்றேன். என்ன பண்றேன்? ரெக்கமெண்டேஷன் பண்றேன், லெட்டர் எழுதி கொடுக்குறேன். இவன் இவருக்கு மோட்சம் கொடுக்குன்னு சொல்றேன். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப மோட்சம் அவராலையும் கொடுக்க முடியலையே. எதுக்கு சொல்ல வந்தேன்? அப்படி இருக்க உதாமிருத ஸ்பஸ்யேசானகா, அந்த மோட்சம் கொடுக்கிறார் இல்லையா? அத்தியதிஷ்ட தசாங்குலம், தேசத்தாலும் காலத்தாலும் தாண்டி முன்னாடி பாத்துறோம், தாண்டி நிக்கிறவர் இல்லையா? அப்படிங்கிற அந்த தாண்டி நிக்கிறபடியாலே அவன் தான் புருஷன். அந்த புருஷனே யத்பூதம் யச்சபவ்யம், முன்னாடி பார்த்துக்கணும். யத்பூதம் யச்சபவ்யம், தேசத்தாலோ காலத்தாலோ தாண்டி இருக்கிறான் இல்லையா? அப்ப வஸ்துவாலும் தாண்டி முனியும் பார்த்துக்கணும். இன்னைக்கு காலட்சேப ஆரம்பத்திலேயே ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு உண்டான சமாதானத்தை பாரு. என்னன்னு பார்த்து நம்ம பாக்கறச்சே ஒண்ணு இல்ல சுவாமி, அவர் 7 அடியில இருக்காரு, 2 அடியில இருக்காரு, 1 அடியில இருக்காருன்னா
நாம கண்கொண்டு சேவிக்கும்படியான ஒரு தன்மையில இருக்கிறத தவிர நாம சேவிக்கும்படியான தன்மை இல்லாம போயிடுதுன்னா பிரயோஜனமே இல்லை, ஒண்ணு வேண்டாம். நாமே ஒரு சின்ன சின்ன குழந்தைகள் இருக்கு, குழந்தைக்கு நம்ம வேஷம் போட்டுன்னு வரோம் வச்சுக்கேன், ஏதோ ராவணன் வேஷம், ஏதோ ஒரு வேஷம் போட்டு வச்சேன், அந்த குழந்தைக்குதான் அந்த தகப்பனாரோ தாயாரோ பாக்குறதுன்னா பயந்து ஒண்ணுமே புரியாது. அதுக்கு அந்த குழந்தை ஸ்தானத்துலதான் இருக்கும். பகவானை கொண்டு வந்து அவருடைய விராட்சு இது பரீட்சித்து தான் கேட்கிறான். முதல்ல ஆரம்பிச்சார் பாகவத ஆரம்பிச்சோன்னே அந்த விராட் சுரூபத்தை நீ உபாசிப்பாய். சிவபிரமன் தெரிவிக்கிறது, பரீட்சை 7 நாள் தான் கெடுவணும், 7 நாள்ல பூர்ணமா பகவத் அனுபவத்தை கொடுத்து அவனை சீமைக்கு அனுப்பணும். அவர் நல்லா சொல்றாரு, பரீட்சித்து இந்த பகவத் சுரூபத்தை நீ என்ன சொரூபம், விராட் சுரூபம், மிக பெரியவன், அவன் உபாசிப்பான். எங்க உபாசிக்கிறது, பிடிக்கிறதுக்கே முடியலையே, எப்படி பிடிக்கிறது தெரியலையே, அவ்வளவு பெரியவன். அதுக்கப்புறம் முடியலையா, அப்ப இப்ப சொல்றேன், 4 திருக்கைகளோடு சங்க சக்கரத்தோடு சேவை சாய்க்கிறான் இல்லையா, அந்த சேவை சாய்க்கக்கூடிய தன்மையை பிடிச்சுக்கணும் நல்லா பிடிக்கும். இதைத்தான் தெரிவிக்கிறார் ஆழ்வார். நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சீரார் சுடர்கள் 2ஆய். நீ சேவசாயின் பகவானுக்கு கூப்பிடுறார். நீயே தண்ணீர், நீயே நீர், நீயே நெருப்பு, நீயே ஆகாசம், நீயே காற்று, எல்லாத்தையும் சொல்றார். பரவாயில்லையே ஆழ்வே, எல்லாம் சொல்லிட்டேனோ, இனிமே நான் வர வேண்டாமானோ, காத்த சேவிச்சுக்கோ, தண்ணீரை சேவிச்சுக்கோ, அதே போல நெருப்பை சேவிச்சுக்கோ, என்னென்ன உண்டு அதெல்லாம் சேவிச்சு, எல்லாம் நீரே சொல்லியிருக்கேன்னா அதெல்லாம் நீரு தான். ஆனா எனக்கு என்னால அது பிடிச்சிக்க முடியல. எப்ப என்னன்னா, கூறாழாடி வெண்சங்கே நீ கொடியேன் பால் வாராய், நீ திருவாழி திருசங்கத்தோடு 4 திருக்கைகளோடு வந்து சேவை சாய்ச்சுதான் என்னால பத்த முடியுமே தவிர. அதே போல இந்த காலத்தாலும் தேசத்தாலும் வஸ்துவாலும் தாண்டி இருப்பான். எப்படி இருக்கான் முதல்ல நம்ம பார்த்தோம். சகஸ்தீரிஷா புருஷகா சகஸ்டாட்ச சகஸ்டபார், 1000 கண்களோடு கூடியவன், 1000 தலைகளோடு கூடியவன், 1000 திரிகளோடு படைத்தவன். அப்படிப்பட்ட படைத்தவன் மோட்சத்தை கொடுக்க வல்லவன். இகலோக ஐஸ்வர்யம் என்ன, பரலோக சீவை குணம் என்ன, 2ஐயும் கொடுக்கப்படுவன். ஏதாவால் அஸ்யமகிமா, இப்படித்தான் உடைய பெருமையை சொன்னேன். இப்ப எல்லாருக்காட்டும் இவன் உயர்ந்தவன் தெரியும். இந்த இது 3வது மந்திரம். சரி, இந்த 3வது மந்திரம் சொல்லிச்சதை இது எங்கிருந்து வந்தது? கண்ணனே இந்த மந்திரத்துல தான் காப்பி அடிச்சிருக்காரு. என்ன சுவாமி, கண்ணன் காப்பி அடிச்சார், அவர் தானே சுவாமி இந்த மந்திரமா கொடுத்துருப்பாரு. அப்படி இல்லை, உபனிஷத்துக்கள்லாம் எல்லாமே எப்பொழுதும் இருக்கிறது. இது ஒருத்தர் வாயால் வந்து இதுதான் அப்போருஷன்னு பேர். சாஸ்திரத்துக்கு அப்ப இது நிறைய பேர் என்னப்பா, சாஸ்திரம் பகவானால் கொடுக்கப்பட்டதுன்னு தவறு. எப்பவும் இருக்கும். அப்ப யார் சுவாமிக்கு உருவாக்கப்பட்டது? ஒருத்தரும் கிடையாது, ஒருத்தரும் கிடையாது. பகவானை யாரால் உருவாக்கப்பட்டது? அவருக்கு அவரு இன்னொருத்தர் இருக்கா இல்லையே. சரி, ஆத்மா என்னைக்கு பிறந்தது? யார பார்க்க போறோம், இதெல்லாம் என்னைக்கு பிறந்தது? இந்த நாள்னு வந்துருதுன்னா அப்ப கர்மா என்னைக்கு பிறந்தது? நிறைய குழப்பங்கள் வரும் பின்னாடி வச்சு, இதெல்லாம் பூர்ணமா சொல்றேன். அதனாலதான் உங்களை ஜாகிரதை படுத்துறதுக்காக தான் எல்லா சந்தேகத்துக்கும் இதுல கிடைச்சிடும். இதுன்னா நான் இது வந்து ரங்கராஜன்ட்டே சொன்னேன், இந்த காலக்ஷேபம் ஆரம்பிக்கலான்னு. முதல்ல இதுவா அப்படின்னு கேட்டேன், தெரியாதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சொன்னேன், இந்த விஷயங்கள்லாம் பூர்ணமா தெரியாதுன்னு. ஏன்னா சாமானியமா நமக்கு அடிப்படை என்ன வேணுமோ அது தெரிஞ்சுக்கணும்னா வெறுமே சொன்னா பிரயோஜனம் இல்லை. இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டாரு அப்படின்னு. அது என்னது? அதுக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய பிரமாணங்கள், சாஸ்திர வாக்கியம். அந்த சாஸ்திர வாக்கியம் கொண்டு சொன்னாதான் அது எடுபடுமே தவிர, எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த மாதிரி இருக்கு, இந்த பிரம்மம் இது மாதிரி பண்றது நான் சொல்றேன்னா பிரயோஜனம் இல்லை. அப்ப இன்னொருத்தர் பிடிச்சிருக்கு வேற ஏதாவது சொல்லாமணும். சாஸ்திரம் என்ன சொல்லித்தோ, வேதம் என்ன சொல்லித்தோ சொல்லணும், அந்த வேதத்தை கொண்டு என்னென்ன பார்க்கணும் பார்த்துட்டு போகணும். அதான் இங்க தெரிவிக்கிறேன். ஆக கீதையில 13வது அத்தியாயம், 14வது அத்தியாயம், 15வது அத்தியாயம், இந்த 3 அத்தியாயம் சுருக்கமான அத்தியாயங்கள். அந்த அத்தியாயத்துல ஆச்சரியமான அர்த்தத்தை காமிக்கிறேன்னா, கீழே 2ஆம் அத்தியாயத்தை சொன்னதை தான் திரும்ப சொல்ற மாதிரி இருக்கும். நத்வே வியாசம் ஜாதநாசம் 2வது அத்தியாயம் 13வது ஸ்லோகத்துல தான் கீதையை ஆரம்பம். 2ஆம் அத்தியாயம் 13வது ஸ்லோகத்துக்கு அப்புறம் தான் கீதையை ஆரம்பம். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், அழுக. அர்ஜுனன் ஓட அழகான், என்ன இங்க கொடுத்துட்டே, வேண்டாம் யுத்தம் வேண்டாம், யுத்தம் ஒரே அழுக. அந்த அழுக நிறுத்தம் 2ஆம் அத்தியாயம் வந்ததுக்கு அப்புறம் தான். அதுக்கப்புறம் தான் கீதையே ஆரம்பம். அப்படின்னு அது அப்படியே விவரிக்கிற மாதிரி 13வது அத்தியாயம், 14வது அத்தியாயம், 15 அப்படியே அப்படி சொல்லியிருப்பாரியா, அதே அர்த்தத்தை சொல்றாரு நமக்கு. ஏன்னா இதுக்கு சொல்லணும்னா
சில வாத்தியாரம் இருக்கா பாருங்க, ஒரு விஷயத்த சொல்லியாச்சுன்னா அதை அப்படியே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணா நிறைந்த வாத்தியார் உயர்ந்த வாத்தியார்னு சொல்லலாம். அது மாதிரி உயர்ந்த வாத்தியாரா இருக்கு கண்ணன் தான். நல்லா புரிய வைக்கிறதா நல்லா சொன்னணும். அப்ப திரும்ப திரும்ப அபியாசம் பண்ணா ஞாபகத்துல வரணும். அதே போல கண்ணன் 2ஆம் அத்தியாயத்தை சொன்னதே திரும்ப என்ன பண்ணா 13வது அத்தியாயம் என்ன 14வது அத்தியாயம் என்ன 15வது சொல்றா இல்லையா. அதனால பூர்வசேஷகா அச்சி போதிதகா ஆளவந்தாவுடைய ஸ்ரீசுக்தி. இதுக்கு கண்ணுடைய கீதைக்கு அவர் ஆளவந்தார் ஒரு 32 ஸ்லோகத்தோடு கூடிய ஒரு ஆசனம் பாடியிருக்கார். கீதார்த்த சங்கிரகன்னு பேர். அதுல பூர்வசேஷகா சக்தி யோகிதகா ஆளுங்க என்னன்னா முன்னாடி சொல்ல நினைத்ததை விடுபட்டதெல்லாம் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கான்னு தெரிவிக்கிறார். அதுல 13, 14, 15 சொல்றாரு. முன்னாடி என் சொன்ன தேவையான பல அர்த்தங்களை 13வது அத்தியாயம் 14வது அத்தியாயம் 15வது அத்தியாயம் சொல்றாரு. அப்படின்னா இது என்ன தெரிவிக்கிறேன்னா இருவரும் உலோகத்தில் 2 புருஷர்கள். இப்ப கண்ணன் சொன்ன புருஷ சப்தம் ஸ்ரீமன் நாராயணன் குறிக்காது. இது என்ன தெரியுது புருஷ அதான் முதல்ல புருஷ சப்தத்துக்கு நம்ம 2 காலட்சம் எடுத்துக்கணும். புருஷன் ஸ்ரீமன் நாராயணன் தான் குறிக்கிறது. ஏன் இத்தனை பேர் எடுத்துட்டோம்னா சுவாமி புருஷன் ஸ்ரீமன் நாராயணன் சொல்லிட்டு போயிருக்கலாமா? சொல்ல முடியாது. இப்ப பாருங்க கண்ணனே சொன்ன வார்த்தையில இந்த புருஷ சப்தம் இருக்கு. இந்த புருஷ சப்தத்தை பகவான் அர்த்தம் இல்லை சொல்றோம். 2 புருஷர்கள் உண்டு அர்ஜுனா. என்ன புருஷர்கள்? சரகா ஒரு அது இன்னொன்னு சரகா இந்த சரீரத்தோடு கூடி இருக்கக்கூடிய பத்மாத்மா. அக்ஷரகா அடையாத நிலைக்கு போன முக்தாத்மா. சரம் பிரதானம் இது சாஸ்திரம் வேற சொல்றது. சரம் பிரதானம் அமிர்தாட்சரம் சரா சராத்மானோ ஈஷதோ தேவ ஏககா. இதெல்லாம் வேதஸ்ருதி சொல்றது. இருக்கட்டும். இப்ப அந்த விஷயத்துக்கு போக வேண்டாம். மேல வரப்போறது. இது மேல நமக்கு ஒண்ணு மட்டும்தான் பல கிடையாது இல்லையா. அது பின்னாடி அந்தந்த மந்திரங்கள் வரும்போது அங்க வரைச்ச சொல்றோம். இதுனா சரகா சரன்னா அழிஞ்சுட்டே இருக்கும். அழிஞ்சுட்டே இருக்கக்கூடிய சரீரத்தோடு கூடிய பத்மாத்மாவை சரகான்னு சொல்றது. அக்ஷரகா அக்ஷரனா எழுத்து அர்த்தம். அக்ஷரகான்னா அழியாத நிலைக்கு போன முக்தாத்மான்றது. நாமெல்லாம் இருக்குமோ நமக்கு இருந்த பேரு ஆத்மா என்ன பேர் தெரியுமா? ஜீவாத்மான்னு பேர் சொன்னேன். இல்ல பத்தாத்மான்னு பேர். பக்தர்கள்னா சம்சாரத்திலே உழன்று கொண்டு இருக்கக்கூடிய பக்தர்கள். யார பக்தர்கள் சொல்லலாம்? எழுதியிருக்க பிரம்மா தொடங்கி பிபீலிகா பரியந்தம் எழுதியிருக்கா. பிரம்மா 4முக கடவுள், அவரும் பத்தாத்மா. பிபீலிகான எறும்பு பரியந்தம் பத்தாத்மா. சாமி நான் ஞானம் இருக்கேன் சாமி. காலக்ஷேபம் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி சேவிச்சுட்டு இருக்கேன். சகஸ்ரநாமம் பாராயணம் பண்றேன். அதுக்கு மேல கொண்டு பிரம்மசூத்திரம் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். அப்பனா நான் பத்தாத்மா சேவனா? அவன் நானும் சம்சாரிக்கான். இதெல்லாம் அப்படின்னா இதெல்லாம் என்ன பேரு? சரகா. ஏன்னா இந்த சரீரம் அழியக்கூடிய சரீரம் இருக்கு இல்லையா, இந்த அழியக்கூடிய சரீரம் கூட இருந்தாலே பத்தாத்மான்னு பேர். அப்படின்னா பிரம்மா தொடங்கி பிபீலிகா பரியந்தம். சரி, அக்ஷரகா அக்ஷரகாலத்துல என்னன்னா அழியாத நிலைக்கு போனவன் இல்லையா. அது எந்த சுவாமி இருக்கு? அழியாத நிலைக்கு போறவன்னா அது என்ன? முக்தாத்மான்னு பேரு. இங்க இருந்து கிளம்பி இவனுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணி முக்திக்கு போற அளவுக்கு இவனுக்கு வைபவம் வந்துட்டு வச்சுக்க. இப்ப முக்திக்கு போயிட்டு வரணும். போனதுக்கு அப்புறம் இப்ப தானே பார்த்தோம், இந்த சரீரம் பிராகிருத சரீரம். சரீரம் உடம்பு, இது பிராகிருதம். இது பஞ்சபூதத்தால் ஆக்கப்பட்டது. அங்க போன அப்ராகிருதம், பிராகிருதம் அல்லாதது. பிராகிருதம்னு சொன்னாலும் அழியும், அப்ராகிருதம் சொன்னாலும் அழியாது. அப்ப முக்தாத்மாவுடைய சரீரம் அழியாது. அதனால என்ன? அக்ஷரம். இது க்ஷரம், அழியக்கூடியது. அக்ஷரம் என்று சொல்லி அப்ப இவளை காட்டிலும் அது வேறுபட்டது. அப்ப இந்த பக்தாத்மாவை காட்டிலும் வேறுபட்டது எது? முக்தாத்மாவுடைய சரீரம். பக்தாத்மாவுடைய சரீரம் அழியக்கூடியது. புருஷன் இதுதான் சொல்லிட்டு நம்ம புருஷ சுத்தத்தில் இதை கொண்டு போய் சேர்க்க முடியும்னா சேர்க்க முடியாது. அப்ப பக்தாத்மா என்று சொல்லக்கூடிய இந்த சரீரத்தை காட்டிலும் அக்ஷரம் என்று சொல்லக்கூடிய முக்தாத்மாவுடைய சரீரம் வேறுபட்டது. அதோஸ்மி லோகே வேதச்ச வர்த்ததா புருஷோத்தமகா. ஏ அர்ஜுனா, நான் இவர்களை காட்டிலும் வேறுபட்டவனா இருக்கிறேன். ஏன்னா அர்ஜுனன் சந்தேகம் வந்து கேட்கிறான். அப்பனா கண்ணா நீ சரமா அக்ஷரமான்னு கேட்டான். சரம்னா பத்தாத்மா, அக்ஷரம்னா முக்தாத்மா. முக்தாத்மா இங்கிருந்து கிளம்பி அங்க போனவா. அப்ப நீ சரமா அக்ஷரமான்னு கேட்டான். ரெண்டுமே நான் கிடையாதுன்றான். இவாளை காட்டிலும் நான் வேறுபட்டவன். அர்ஜுனா, நீ என்ன நினைச்சுக்க? இந்த பத்தாத்மா கோஷன் நான் இருக்கேன்னா இல்ல,
முக்தாத்மா கோட்டினா இருக்கனா இவாளுக்கான வேறுபட்டவன்ட்டார். இவாளுக்கான உயர்ந்தவனா புருஷோத்தமனாக சொல்லப்படுகிறேன். புருஷோத்தமன் என்கிற சொல் 4வது சொல். அப்பனா அபுருஷன், புருஷன், உத்தர புருஷன், உத்தம புருஷன், 4 புருஷன். அப்ப முன்னாடி 4 இருக்கு. அப்படின்னா புருஷனாக இல்லாத ஒரு தத்துவம் வரணும். புருஷனாக இல்லாத தத்துவம் என்ன? ஞானம் இல்லாத தத்துவம் தான் புருஷனாக இல்லாத தத்துவம். புருஷனாக இல்லாத தத்துவம் வரணும். அடுத்து புருஷன், அந்த புருஷன்லயே உயர்ந்த புருஷனா வரணும். உயர்ந்த புருஷன் மிக மிக உயர்ந்த புருஷனா வரணும். அப்ப அந்த மாதிரி உயர்ந்த புருஷன் வரணும். இதுல 3 வார்த்தை சொல்றா பாருங்க. அபுருஷகா, புருஷகா, உத்தர புருஷகா, உத்தம புருஷகா. நல்லா பாருங்க. அபுருஷகா, புருஷகா, உத்தர புருஷகா, உத்தம புருஷகா. இதுல அபுருஷன் என்ன? அவரு புருஷன் என்ன சுவாமி? அச்சித்து ஞானம் இல்லாத தத்துவம். நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய எல்லாமே ஞானம் இல்லை. இப்ப நீங்க என்ன பாக்குறீங்க, எனக்கு ஞானம் இல்லை. ஞானம் இல்லாம நீங்க எனக்கு காலக்ஷேபம் பண்றீங்க சொன்னேன். ஞானம் இல்லை அப்புறம் அப்படின்னா என்ன பாக்குறேன்னா என்ன அர்த்தம்? என் உடம்ப பாக்குறல, ஆத்மா பாக்குறல. உடம்பதான் பார்க்கணும். ஆத்மா எங்க சுவாமி தெரியும்? உடம்புக்கு ஞானம் இருக்கா? மூளைக்கு ஞானம் இருக்க சாமி. மூளைக்கு ஞானம் கிடையாது. எதுக்குமே ஞானம் கிடையாது. ஆனா அறிவியல் காரில் கேட்டா மூளைக்கு ஞானம் உண்டுன்னு. சரி, கிளம்பி போனதுக்கும் மூளை இருக்கணும், ஞானம் இருக்கு. மூளை இருக்கணும், இருக்கு. அப்ப ஞானம் இருக்குன்னு அர்த்தம். தட்டுங்க சாமி, அவர் கிளம்பிட்டாரு. அவர் எடுத்துன்னு போறதுக்கு 4 பேர் ஒண்ணுமா? இப்ப மூளை இருக்கு. அப்ப ஞானம் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வஸ்து கண்விடுத்து எது? அதுதான் ஆத்மா. கிளம்பினபடியால் ஞானம் ஆத்மாவுக்கு மட்டும்தான் ஞானம் உண்டு, வேற எதுக்கும் ஞானம் கிடையாது. அப்ப இது என்ன தெரியாது? அப்ப அச்சித் என்பது எது? அதான் அபுருஷகா. அபுருஷன்னா அச்சித் தத்துவம், ஞானம் இல்லாத தத்துவம். ஏன்னா ஞானமே கிடையாது. அப்ப அந்த அச்சித்தை காட்டிலும் வேறுபட்டவன் உயர்ந்தவன் யாரு? பகவான். பகவான் ஞானம் இருக்கே, பரமாத்மா, பரமமான ஞானம். அதனால அதை காட்டிலும் வேறுபட்டவன் அப்படின்னு தெரிவித்தார். அதுக்கப்புறம் 3 பேர். இப்ப அபுருஷகா, புருஷகா, உத்தர புருஷகா, உத்தம புருஷகா இருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் 3 பேர் என்ன? பத்தாத்மா, முக்தாத்மா, நித்யாத்மா. இப்ப புருஷகா, உட்புருஷகா, உத்தர புருஷகா. பகவான் யாரு? உத்தம புருஷன். அப்படி இருக்க செய்து இப்ப அச்சித்தை காட்டிலும் வேறுபட்டதுன்னு அபுருஷகா. அச்சித் என்று சொல்லக்கூடிய ஞானம் இல்லாத தன்மை. நம்ம கண்ணால பார்க்கறது எதுவா இருந்தாலும் ஞானம் இல்லைன்னு அர்த்தம். இத சொன்ன உடனே ஒருத்தர் என்ன பண்ண, காலக்ஷேபம் முடிஞ்ச சுவாமி ஞானம் இல்லாத தன்மையை நான் கோயில்ல சேவிச்சுட்டு வந்தேன். என்ன சேவிச்சேன்? கோயில போய் பெருமாள் சேவிச்சுட்டு வந்தேன். நீங்க என்ன சொன்னேன்? கண்ணால பார்க்கக்கூடிய எதுவுக்கு ஞானம் இல்லைன்னு சொல்லிடணும். அப்ப கோயில பகவான் சேவிச்சேன், நேர ஸ்ரீரங்கம் பண்ண ரங்கநாத சேவிச்சேன், ஞானமே இல்லை சுவாமி. இப்ப என்னால கண்ணால பார்த்துடணும். எதெல்லாம் கண்ணால பார்க்கணும் அதெல்லாம் ஞானம் இல்லைன்னு சொன்னேன். என் கண்ணால பார்த்து அந்த விக்கிரகத்தை ஞானம் இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னா உனக்கு ஞானம் இல்லை. நீங்க தானே சுவாமி கண்ணால பார்க்கறதுன்னா, கண்ணால பார்க்கக்கூடிய வஸ்து எதுவா இருந்ததுன்னா அது வைதிக முறைப்படி பிரதிஷ்டை பண்ணியிருந்தா அதுக்கு ஞானம் உண்டுன்னு அர்த்தம். அதனாலதான் அசன்னேவ சபவதி அசத் பிரம்மேதி வேத சேத் அஸ்தி பிரம்மேதி சேத் வேத சந்தமேனம் தத்தோபித்து விதினி சாத்தம சொல்லுது. நீ அதை அசத்துன்னு நினைச்சேன்னா நீ அசத்து, நீ அதை சத்துன்னு நினைச்ச நீ சத்து, அது இருக்குதுன்னு நினைச்ச அது உண்மைன்னு நினைச்ச நீ உண்மையா இருக்கேன்னு அர்த்தம். அது பொய்ன்னு நினைச்ச நீயே பொய்ன்னு சொல்றது சாஸ்திரமே. அதே போலதாங்க இதுக்கு இந்த இடத்துல கண்ணால பாக்குறது அச்சித்தன்றதுக்காக நாளைக்கு உங்களுக்கே சந்தேகம் வரும். அப்ப கோயில போயிட்டு நான் அச்சித்தை சேவிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லப்படும். ஆஹா, அப்ப அச்சித்தை காட்ட வேறுபட்டவன் பகவான் தெரியும். அதுக்கப்புறம் அடுத்தது யாரு? அது அபுருஷகா. புருஷகா யார் சுவாமி? புருஷகா யாரு? பத்தன், நாமதான். பத்தாத்மா இஷி போட்டு நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த லோகத்துல இருக்கிற அத்தனை பேரும் பத்தாத்மா. நான் சொல்லிட்டேன், பிரம்மா தொடங்கி பிபீலிகா பரியந்தம் எத்தனை வஸ்துக்கள் என்னென்ன மிருகங்களும் எல்லாமே பத்தாத்மா. அப்ப அதெல்லாம் பத்தனை காட்டிலும் வேறுபட்டவன். ஏன் பத்தனை காட்டிலும் வேறுபட்டவன்? எதனால சுவாமி? எதனால பின்னாடி சொல்றேன். பத்தனை காட்டிலும் வேறுபட்டவன். அப்புறம் முக்தன் யாரு? அது யாரு? உத்தர புருஷகா. முக்தனை காட்டிலும் வேறுபட்டவன். முக்தாத்மா யாரு? இங்கிருந்து கிளம்பி சீவைக்கட்டும் போயிருக்காள் இல்லையா, அவாளை காட்டிலும் வேறுபட்டவன். ஏன்னா அவனுக்கு நல்ல ஞானம் இருக்கு, அதான் அவாளை காட்டும் வேறுபட்டவன். அதுக்கப்புறம் அங்கே இருந்துட்டு இருக்காரு நித்யாத்மா, அவாளை காட்டிலும் வேறுபட்டவன். இதெல்லாம் 15 சரகா
அக்ஷரகா என்கிற சப்தத்தாலே சொல்லுங்க. 15வது அத்தியாயத்திலே இதெல்லாம் புருஷோத்தம விதியில பூர்த்தியா தெரிவிக்கிறார். ஒண்ணு வேண்டாம், நீங்க இவ்வளவு சிரமப்படவே வேண்டாம். நம்முடைய 5 விரல் இருக்கணும். 5 விரல் இருக்கு இல்லையா? இந்த 5 விரல்ல கட்ட விரல் தான் பகவான். இந்த கட்ட விரல் தான் பகவான். இந்த 4 இருக்கு இல்லையா? இந்த 4ம் விரலுக்கு அச்சித்தான், அது ஞானம் கிடையாது. இந்த 4ல பத்தன், முக்தன், நித்யன் 3 பேர் இருக்கா. அந்த 4லிருந்து வேறுபட்டதான் கட்ட விரல். அப்ப 4லிருந்து வேறுபட்ட கட்ட இந்த சுண்டி விரல் தான் என்னது? இந்த சுண்டி விரல் தான் பத்தன் பேர். முக்தன், நித்யன், அதுக்கப்புறம் பத்தன், முக்தன், நித்யன், அச்சித்து, பத்தன், முக்தன், நித்யன், பகவான். 5 இருக்கு பாருங்க. அச்சித்து, பத்தன், முக்தன், நித்யன், பகவான். இப்ப இந்த கட்டவரை எடுத்துட்டு வச்சுக்கோ, இந்த கையால ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த 4 பேருமே, 4 பேர் யாரு? அச்சித்தாகட்டும், பத்தாத்மா ஆகட்டும், முக்தாத்மா ஆகட்டும், நித்யாத்மா ஆகட்டும், இவ இந்த கட்டவர் இல்லைன்னா இவ 4 பேரும் ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப 4 பேருக்கு பிரதானம் எது? பகவான். அதே போலதான் இங்க. அப்ப கட்டவர ஸ்தானம் பகவான் இருக்கான். அப்ப கட்டவர ஸ்தானம்னா சுண்டு விரல் தான் அச்சித்துன்னு பார்த்தோம். ஞான சூன்யம், அதுக்கு ஞானமே கிடையாது. சுண்டு விரல் தான். இந்த சுண்டு விரலால ஒண்ணுமே பண்ண முடியாது. கை வேணா காட்டலாமே தவிர ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப கட்டவரல் இருக்கு, அது 3 விரலுக்கு காட்டலும் உயர்ந்தது. இதுதான் சேதர சமஸ்து வஸ்து விலட்சணகா. சேதர சமஸ்து வஸ்து, எல்லா வஸ்துவை காட்டிலும் வேறுபட்டவன் பகவான். சுவாதீன திரிவித சேதனா சேதன ஸ்வரூபஸ்தி பிரபத்தி பேதம் ராமானுஜ சமைக்கிற கஜத்திரத்துல சுவாதீன திரிவித சேதனா, திரிவித சேத்தனங்கள் என்ன? அச்சேதன. அச்சேதன ஞானம் இல்லாத தன்மையும் 3 வகை உண்டு. இப்ப ஞானம் இருக்கக்கூடிய தன் 3 பார்த்த போனோம். அதே போல ஞானம் இல்லாத தன்மையும் 3 வகை உண்டு. இந்த 3 வகையும் அந்த 3 வகை காட்டிலும் வேறுபட்டவன் பகவான். சுவாதீன திரிவித சேதன சேத்தன அச்சேதன ஸ்வரூப ஸ்திதி பிரவர்த்தி பேதம் தெரிவிக்கிறார் யார்? தன்னை காட்டில் இருக்கிற எல்லா பொருள்களின் நின்றும் உயர்ந்தவன். ஏன் உயர்ந்தவன்? ஏன் உயர்ந்தவனா? பகவான் அச்சித் இல்லை. ஏன் சொன்னா அவருக்கு ஞானம் இருக்கு, அச்சித்துக்கு ஞானம் இல்லாதபடியா அச்சித் இல்லை. சரி சரி சுவாமி, அச்சித் இல்லை, இவருக்கு ஞானம் இருக்கு, அவருக்கு அச்சித்துக்கு ஞானம் இல்லை. பத்தாத்மாவுக்கு ஞானம் இருக்கே சுவாமி. நமக்குள்ள ஞானம் இருக்கு. ஞானம் காலட்சேபம் எப்ப காலட்சேபம் ஒண்ணுமோ நிச்சயமா ஞானம் இருக்கு. எப்ப ஞானம் இருக்கோ அப்ப நானும் பகவானும் சமம். பிரம்மை பிரம்ம வேத பிரம்மைவ பவதி, பிரம்ம வேத பிரம்மைவ பவதி, அந்த பிரம்மமே நீ. இதெல்லாம் மேல அர்த்தம் பார்க்க போறோம். நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கு. பிரம்ம வேத பிரம்மைவ பவதி, அந்த பிரம்மமே நீ. பிரம்ம வேத பிரம்மைவ பகதின. அப்ப நான் இந்த பத்தாத்மாவை நானும் சொல்லாமன்னா, பத்தாத் ஞானம் உண்டன்னா, இந்த ஞானம் காதாச்சித்தம். எப்பயோ வருது, எப்பயோ போகும். எப்பவும் சாஸ்வதமா இருக்கா? இல்ல. இந்த 2 மணி நேரம் இருக்கும்னு நம்ம நம்பின்னு இருக்கோம். சாஸ்வதமா இருக்கானா? இல்லையே. சாஸ்வதமா இல்லையே. அப்ப காதாச்சித்தம் எப்பயோ வருது, எப்பயோ போட்டணும். அதனால அந்த ஞானம் பொருத்தமா இல்ல. அவ்வப்போது வந்து போயிட்டு இருக்கிறதுனால பகவானுக்கு எப்போதுமே ஞானம் இருக்கு. எப்பவும் ஞானம் இருக்கிறபடியாலே சரி. அதனால இந்த பத்தாத்மா காட்டில் வேறுபட்டவன். அதனால 2வது அச்சித்தை காட்டில் வேறுபட்டவன் ஞானம் இருக்கிறபடியாலே. பத்தாத்மா காட்டில் வேறுபட்டவன், பத்தாத்மாவுக்கு ஞானம் எப்போதும் இல்லாதபடியாலே, பகவானுக்கு எப்போதும் இருக்கிறபடியாலே, அப்ப பத்தாத்மா காட்டில் வேறுபட்டவன் பகவானுக்கு. அடுத்து முக்தாத்மா. முக்தாத்மா இவருக்கு எப்பவுமே ஞானம் உண்டு. அப்ப முக்தாத்மாவோட சமம் வச்சுக்கலாமே. அப்ப பிரம்மமே ஜீவாத்மாவே பிரம்மம் வச்சுக்கலாமா? முக்தாத்தோட சமம் உண்டா வச்சுக்கலாமா? இல்ல சமம் சொல்ல முடியாது. ஏன்னா முக்தாத்மாவுக்கு இன்னைக்குதான் ஞானம் வந்திருக்கு. இன்னைக்கு அவர் சிவைகுண்ட போயிருக்காரு, முக்தாத்மா ஆயிட்டார். அதுக்கு முன்னாடி இங்கதானே இருந்தாரு. அப்ப ஒரு காலத்துல அவர் பத்தாத்மா இருந்திருக்காரு இல்லையா? ஒரு காலத்துல பத்தாத்மா இருக்காரு, இன்னைக்கு முக்தாத்மா ஆயிருக்காரு. அதனால இன்னைக்கு அவருக்கு பூர்ணமா ஞானம் இருக்கு, இனிமே நிச்சயமா ஞானம் இருக்க போகுது. ஆனா ஒரு காலத்துல ஞானம் இல்லையானோ? அந்த மாதிரி பகவானுக்கு இல்லையே. எப்போதும் ஞானம் உண்டு. ஒரு காலத்துல இருந்து இல்லாம இல்லை. அதே ஒரு காலத்துல அவர் பத்தாத்மா இருந்து முக்தாத்மா ஆனது இருந்தும் கிடையாது. ஆனா எப்பவுமே இருக்கிறபடியாலே முக்தாத்மா காட்டிலும் வேறுபட்டவன் அப்படின்னு வந்துடுச்சு. இப்ப நித்யாத்மாவுக்கு தான் இங்க கொஞ்சம் சமம். இங்க என்ன சரி, இதெல்லாம் சொல்லிட்டு அங்கதான் இருக்காமே. ஏன்னா முக்தாத்மா என்னைக்கு ஞானியா இருக்காரோ அவர் என்னைக்கும் ஞானி. அதனால தெரியாது. நேற்று வரைக்கும் முக்தாத்மா இங்க கஷ்டப்பட்டு தான். ஆனா முக்தனை இங்க சொல்ல முடியாதுன்னு சொன்னேன். சரி, பகவான் கஷ்டப்பட்டாருன்னா இல்லையே, அவர் ஆனந்தமா இருக்காரணும். ஆனா அது கிடையாதுன்றாரு. சரி சுவாமி, இதெல்லாம் நல்லா தெரியுது. அதுக்கு மேல
நித்யாத்மாவுக்கு சமம்னு சொல்லாமே. ஏன்னா இப்ப அச்சித்து, பத்தாத்மா, முக்தாத்மா இவா 3 பேருக்கு இருக்கக்கூடிய குறை என்ன? அச்சித்துக்கு ஞானம் இல்லைன்னு சொன்னோம். அடுத்து பத்தாத்மாவுக்கு ஞானம் இருக்குன்னு சொன்னோம். ஆனா அந்த ஞானம் என்னைக்கோ வருது போயிடுது அப்படின்னும். அந்த குறையும் இல்லை முக்தாத்மாவுக்கு இருக்கணும். ஆனா ஒரு காலத்துல அந்த குறை இருந்தபடியால முக்தாத்மா வேண்டாம்னு தெரியாச்சு, சமமாகான்னு தெரியாச்சு. நித்யாத்மாக்கு இந்த 3 குறையும் கிடையாது. ஞானம் எப்போதுமே இருக்கும். ஞானம் எப்போதுமே இருக்கும். இன்ன காலத்துல ஞானம் உண்டு, இன்ன காலத்துல ஞானம் இல்லை என்கிற தன்மை கிடையாது. இன்ன காலத்துல ஏற்பட்டது, இந்த காலத்துல ஏற்படல அந்த தன்மையும் கிடையாது. அப்ப நித்யாத்மாவும் பகவானும் சமம் அப்படின்னு சொல்லலாமான்னா, ஏன்னா இங்க பிறக்கலவே. ஏன்னா நித்யாத்மா யார் தெரியுமா? இந்த பூலோகத்துல பிறந்து அங்க போனவா கிடையாது. பூலோகத்துல பிறந்து போனவாளுக்கு பேரு முக்தாத்மான்னு பேரு. அங்கேயே இருப்பா எப்பவுமே. அங்க எப்பொழுதும் இருந்துட்டு இருப்பா. அங்கிருந்து எங்கேயாவது வெளில வந்து ஏதாவது பண்ணுவாருன்னா எதுவும் பண்ண மாட்டான். அப்ப என்னைக்கு சுவாமி பிறந்தா? என்னைக்கு பிறந்தான்னு கேட்டா இப்ப நித்யாத்மான்ற சப்தமே சேராது. நிச்சயம் ஆத்மான் இல்லையா? நிச்சயம் நிச்சயம் இல்லையா? என்னைக்கும் பிறப்பு கிடையாது. என்னைக்கும் அவன் இருந்துட்டே இருக்கா. என்னைக்கும் இருந்துட்டே இருக்கா. அப்ப என்னைக்கும் இருந்துட்டு இருக்கா. பகவானும் என்னைக்கு இருந்துட்டு இருக்கார். என்னைக்கும் அவளுக்கு ஞானம் இருக்கு. பகவானுக்கு என்னைக்கும் ஞானம் இருக்கு. நித்யாத்மம் பகவானும் சமம். அப்ப நித்யாத்மா யாரு? விஸ்வக்ஷேனர், அனந்தன், கருடன் இவெல்லாம் நித்யாத்மான்னு பேர். அனந்த நித்யாத்மா கோடிக்கணக்கான பேர் இருக்கா. அப்ப இவெல்லாம் நித்யாத்மா. இப்ப நித்யாத்மாவோட சமம்னு சொல்லாமா? இப்ப நல்லா பாத்துக்கோ. இப்ப இங்க முக்தி இங்க பத்தாத்மாவுக்கு சமம் சொல்ல முடியாது. அவனுக்கு காதாச்சு தான் இதெல்லாம் முன்னாடி பாத்துக்கோ. இப்ப நித்யாத்மாவோட சமம்னு சொல்ல முடியாதுன்னா சொல்ல முடியாது. ஏன்னா இந்த நித்யாத்மா ஞானம் இருக்கணும். என்னைக்கு ஞானம் இருக்கணும்? அந்த ஞானம் பகவானை பிரார்த்தித்து பெறப்பட்ட ஞானம் நித்யாத்மாக்கு. நல்லா கட்டுக்கணும். சில விஷயங்கள் கொஞ்சம் ரொம்ப உன்னிப்பா நம்ம கவனிச்சாதான் இதுக்கு அர்த்தமே புரியும். இப்ப நித்யாத்மான்னு சொல்லணும். பகவானாலே பெறப்பட்ட ஞானம் நித்யாத்மாவுக்கு சொல்லணும் சொல்லிட்டோம். சரி, அப்ப பகவானாலே பெறப்படாத காலத்துல அவளுக்கு ஞானம் இல்லையேனும் பெறப்பட்டதுன்னு வந்துருது. அப்ப என்னைக்கு ஒரு நாள் பெறப்பட்டு இருக்கணும், என்னைக்கு ஒரு நாள் வாங்கி இருக்கணும். அப்ப அதுக்கு முன்னாடி வாங்காம இருந்திருக்கணும். அப்ப அந்த குறை இருக்கே. அப்ப வாங்காம இருந்ததுன்னா அவளுக்கு நித்யாத்மான்னு பேர் வராது. அப்ப நித்யாத்மான்னு பேர் இருக்கு. எப்ப நித்யாத்மான்னு பேர் இருக்கோ அப்ப வாங்கினான்னு எப்படி சுவாமி அந்த 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 சப்தம் சேரும்? பிறந்ததிலிருந்து இவர் தான் தகப்பனார் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டார். பிறந்ததுல இருந்து அவர் தான் தகப்பனார். அப்படி வேணுட்டே இந்த வார்த்தை சொல்லிட்டு இவர் தான் தகப்பனார். ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. இன்னொரு பெரிய ஒருத்தர் வளர்த்திருந்தார். இவர் தான் சுவாமி தகப்பனார். இப்ப நமக்கு என்ன சொன்னோம்? அவர் தகப்பனார் 10 வருஷம் கழிச்சு. இந்த தகப்பனார் பிறந்ததுல இருந்து இவர் தான் தகப்பனார். இவர் தான் பிறப்பை கொடுத்திருக்கார். இவர் தான் தகப்பனார். அதே போல இப்ப நித்தியம் தகப்பனார் யார சொல்லலாம்? பிறந்ததுல இருந்து யார் தகப்பனாரோ அவர் தான் நித்திய தகப்பனார் சொல்லலாம். அப்ப ஒரு காலத்துல தகப்பனார் ஸ்தானத்தை பெற்றுண்டாருன்னு இன்னொருத்தர், அவரை நித்திய தகப்பனார் சொல்ல முடியுமா? சுவாமி 10 வருஷம் கழிச்சு தகப்பனார்னா சொல்லிக்கணும், நித்திய தகப்பனார் சொல்லவும் முடியாது அப்படின்னு வருது இல்லையா? அதே போல இங்க சூக்ஷ்மமான அர்த்தங்கள் இதெல்லாம் பிரம்மசூத்திரத்துல வியாச பகவான் நல்லா விசாரம் பண்றார். நம்ம பிரம்மசூத்திரம் கேட்டுட்டோம் வச்சுக்கேன். பிரம்மசூத்திரம் வியாசோடைய பிரம்ம வியாசாய விஷ்ணு ரூபாய இந்த சனாதன தர்மத்தை போல லோகத்துல எதுவுமே கிடையாது. இதை நல்லா சொல்லிட வரணும். மறுபடியும் இதே தர்மத்துல தான் பிறக்கணும். கிடையாது அடி நிச்சயமா ஜென்மா கிடையாது. எப்ப இந்த மாதிரி இருந்ததோ அவருடைய அனுகிரகத்தால கிடைக்க போறது. இருந்தா விட இதே சனாதன தர்மத்தை தான் பிறக்கணும். உயர்ந்த ஸ்தானம் எல்லாத்துக்கும் இதுக்கு சமாதானம். மத்த மதத்தை குறை சொல்றதுக்காக சொல்ல, அதெல்லாம் ஒரு செகண்ட் லெவலுக்கும் போனதுக்கு அப்புறம் என்னன்னு தெரியாது. லோகத்துல பிரசித்தமா 2 மதங்கள் இருக்கணும். ஏன் முன்னாடி பிறவி எனக்கு ஏன் இருந்தது? இந்த பிறவி ஏன் நான் இப்படி பிறந்திருக்கேன்? இந்த பிறவில ஒருத்தர் பிரதான மந்திரியா இருக்கார், நான் ஏன் இப்படி இருக்கேன்? இதுக்கு பதில் அவனால சொல்ல முடியும்னா சொல்ல முடியாது. சனாதன தர்மம் சொல்லும். இதுக்கு சொன்ன அந்த அளவுக்கு உயர்ந்த ஸ்தானம். இதை சரியா நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டோம் வச்சுக்கேன்,
இது கொடுக்குற ஆனந்தம். ஓ, இப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்துல நமக்கு பகவான் நம்ம பிறக்க வச்சிருக்காங்க. கர்மா தான் பிறந்திருக்கும், ஆனா அந்த கர்மாவை எங்கேயோ கொண்டு போய் சேர்க்காம இங்க கொண்டு வந்து பிறக்க வச்சிருக்காங்க. இந்த ஞானத்தை கொடுக்கறதுக்கான எல்லாத்தையும் பண்ணியிருக்கான்னு தெரியாது. இப்ப முக்தாத்மா கொடுக்கும். முக்தாத்மா முடிஞ்சு இப்ப நித்தியாத்மா. நித்தியாத்மானாலே பகவானாலே பெறப்பட்டது, பெறப்பட்ட ஞானத்தாலே அவர் நித்தியாத்மான்ட்டார். அப்ப பகவானாலே பெறப்பட்ட ஞானம்னா பெறப்படுவதற்கு முன்னாடி அவர் நித்தியர்கள் கிடையாதுன்னு. ஆமா, அப்ப எப்ப பெறப்படுவதற்கு அவர் நித்தியர்கள் கிடையாதோ அவர் நித்தியம்னு எப்படி சொல்லலாம்? நித்தியம்னா என்னைக்குன்னு அர்த்தம். அப்ப என்ன சொல்லிருக்கா, பகவானாலே பெறப்பட்ட பிறகு அவர் நித்தியாத்மா அப்படி சொல்லமானோம். அப்படி சொல்லமானோம். இப்ப அப்படியே வச்சுக்கோ, சமாதானம் சொல்லிடுறேன், இன்னைக்கே அது முடிச்சிடும். அந்த குறையும் பகவான் கிடையாது. இவருடைய ஞானம் வேறு யாராலே பெறப்பட்டா? ஸ்வயம் பிரகாசம். ஸ்வயம் பிரகாசம் நம்ம ஜீவாத்மாக்கு அது உண்டு. ஸ்வயம் பிரகாசம் இந்த நிலை இருக்குன்னு வச்சுண்டுதான் சில மதத்தவர்கள்னா ஜீவாத்மா பகவானுக்கு சமம் உண்டு. அங்க போனதுக்கு அப்புறம் சிருஷ்டிக்கக்கூடிய சக்தி கூட இந்த ஜீவாத்மாக்கு வந்துடுறது. அப்படின்னா படைக்கக்கூடிய பிரம்மா படைக்கும் தொழிலா இருக்கணும், அந்த சக்தியை நமக்கு வந்துடுறது. அந்த அளவுக்கு ஜீவாத்மாக்கு சக்தி இருக்கு. இதெல்லாம் சாஸ்திரம் சொல்றது. இதை வைத்துக் கொண்டு என்ன பண்றேன்னா, ஓ அப்ப பிரம்மத்துக்கு சமமாச்சே, நானே பிரம்மம். பெரிய ரிசர்ச் இது, சாமானிய ரிசர்ச் அல்ல. பின்னாடி சொல்றேன் ஏன் இந்த மாதிரி வாதங்கள்லாம் வந்தது. அது மட்டும் இல்ல, இன்னொரு வாதம் சொல்லிடுறேன். பௌத்தவாதம், சாஸ்திரமே இல்லை, அதெல்லாம் ஏன் வந்தது அதையும் சொல்றேன். இப்ப நித்தியாத்மா ஏன் என்ன, அப்ப நிச்சயம் இல்லையா சுவாமின்னா, அவளுக்கு அந்த குறை இருக்கு, இவருக்கு அந்த குறை இல்லை. ஆனா அவளை நீங்க நித்தியம் சொல்லாத, நித்தியம் தான் சொல்லுவேன். அப்ப இந்த குறை வருதுன்னா, இல்ல நித்தியமே அவளை அவளை கடாட்சிச்சுட்டே இருக்காரு. நித்தியமே அவளை என்ன பண்ணிட்டு இருக்காரு, தன் அருள் கொடுத்துட்டே இருக்காரு, தன்னுடைய கிருபையை கொடுத்துட்டே இருக்காரு. அப்ப நித்தியமே கொடுத்துட்டு இருக்காருன்னு அர்த்தம் என்ன அர்த்தம்? நித்தியாத்மா வந்துருது. இந்த நாள் கொடுத்தார் அப்படின்னா அப்ப அந்த நாளுக்கு முன்னாடி அவர் நித்தியாத்மா கிடையாதுன்னு வந்துருது. நிச்சயமே கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப நிச்சயமே கொடுத்துட்டு இருக்காருன்னா அப்ப அவர் நித்தியாத்மா தான் வந்துடும். இந்த மாதிரி அர்த்தங்கள்லாம் இல்ல பிரம்மசூத்திரம் தான். வியாசரை போல ஒரு சிறப்பு. ஏன்னா வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே. இன்னைக்கும் நீங்க நம்ம தேசத்துல சவுத்துல அவ்வளவு கிடையாது, பாரத தேசத்துல சொல்லிட்டு இருக்கேன். நீங்க நார்த்தெல்லாம் பண்ணீங்கன்னா யாராவது காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்காங்க, அவருக்கு ஒரு மன பண்ணுவாங்க. அந்த மனக்கு என்ன வியாசபீட், வியாசபீட்னு. ஏன்னா வியாசம் உட்கார்ந்து காலக்ஷேபம் பண்றாருன்னு அத்தனை வைவம் வியாசன். அவர் இன்னைக்கு பிரம்மசூத்திரத்தை கொடுக்கணும் வச்சுக்கேன், ரொம்ப சிரமமா இருக்கும். ஏன் சிரமமா இருக்குன்னா, 4 வேதத்தை என்னைக்கு முடிக்கிறது, அது என்ன அர்த்தம் சொல்றது, என்னைக்கு பண்றது? அதனால்தான் வைதிக சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய ஆதிசங்கரர் என்ன, மாத்வாச்சாரியன், ராமானுஜர் என்ன, இவெல்லாம் அந்த பிரம்மசூத்திரத்துக்கு தான் பிரதான வியாக்கியானம் பண்ணியிருக்கா. எதுக்கு சொல்லுங்க, வியாசத்தை அத்தனை வைபவம். அப்ப 4 காட்டுல வேறுபட்டணும். அச்சித்தை காட்டுல வேறுபட்டவன் பகவான். அதைத்தான் இங்க தெரிவிக்கிறாரு. ஏதாவா அஸ்ய மகிமா அதோச்சாயா குஷ்ய பூருஷகா பாதோஷ்ய விஸ்வா பூதானி திரிபாதஸ்யாமிருதம் திவ்யன்றது. இது காலது முக்கால் வருது, அப்படி தெரியறது இல்லையா? அதுக்கு சொல்ல வந்தனா அதைத்தான் இங்க தெரிவிக்கிறேன். என்ன, இவாளை காட்டிலும் வேறுபட்டவன் பத்தாத்மா காட்டிலும், அதுக்கு முன்னாடி அச்சித்தை காட்டிலும் வேறுபட்டவன், அடுத்து பத்தாத்மா காட்டிலும் வேறுபட்டவன், அடுத்து முக்தாத்மாவை காட்டிலும் வேறுபட்டவன், நித்தியாத்மாவை காட்டிலும் வேறுபட்டவன். அதெல்லாம் தெரியுது, அது எனக்கு புரிஞ்சு தெரியுது. இப்ப பகவான்ல யாரையும் காட்டும் பிரார்த்தி தெரியுது. சேதர சமஸ்து வஸ்து விலட்சணம். அப்ப அனைத்து காட்டும் வேறுபட்டவன், ஞானம் இருக்கிறபடியே வேறுபட்டவன் அப்படின்னு தெரியுது. இப்ப இன்னும் மறுபடியும் தெரிஞ்சுக்கிறேன். பக்தனை காட்டில் ஏறுபட்டவன் வேறு, அச்சித்த காட்டில் ஏறுபட்டவன் ஞானம் இல்லாதபடியால ஞானம் இருக்கு. பக்தனை காட்டிலும் வேறுபட்டவன் ஞானம் ஏறி இறங்கிறபடியாலே, ஏறுறது இறங்குறது இருக்கு இல்ல அப்படி பொறுத்துட்டான். அதனால பக்தனை காட்டிலும் வேறுபட்டவன். முக்தனை காட்டிலும் வேறுபட்டவன் எப்போதும் ஞானம் இருக்கிறபடியால். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவனுக்கு முக்தனுக்கு ஒரு காலத்துல ஞானம் இல்லை, இங்க இருந்தானும் இங்கிருந்து பக்தனா இருந்தாலும் முக்தாத்மா ஆயிருக்கான். நல்லா பாருங்க, முக்தாத்மா பறந்ததிலிருந்தே முக்தாத்மா இல்ல, நித்தியாத்மா படியன். நித்தியாத்மா பறந்ததிலிருந்தே நித்தியாத்மான்னு சொன்னேன். இந்த வார்த்தையே தப்பு.
அப்ப நித்யாத்மா என்னைக்கு சுவாமி இருந்திருக்கான்? இதே மாதிரி இன்னொன்னு சொல்லுறேன், இன்னொன்னு சொல்லிடுறேன். இப்ப கர்மா, இப்ப ஆத்மா ஆத்மா என்னைக்கு பிறந்தது கிடையாதுன்னு சொல்லிடணும். அப்ப கர்மா கர்மா அனாதி, என்னைக்கு பிறந்ததும் கிடையாது, எப்பவுமே இருக்கு கர்மா. ஆனா ஆத்மாவுக்கும் கர்மாவுக்கும் வித்தியாசங்கள் உண்டு. கர்மாவுக்கு கர்மா அனாதி, ஆனா அந்தம் உண்டு, முடிவு உண்டு. ஆத்மா அனாதி நித்தியம், ஆத்மாவுக்கு முடிவு கிடையாது, ஆத்மா எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். அனாதின்னு ஆத்மாவையும் சொல்லலாம், அனாதின்னு கர்மாவும் சொல்லலாம். ஆனா கர்மாவுக்கு மட்டும் அனாதி சொல்லிட்டு அந்த கர்மாவுக்கு அந்தம் உண்டு, முடிவு உண்டு சொல்லலாம். ஏன்னா முக்தாத்மா போயிட்டா கர்மா போயிடுச்சுன்னு அர்த்தம். அதே ஆத்மா அந்த மாதிரி போயிடுவான்னா எப்பவுமே இருக்குது. எப்பவும் யாவதாத்மா பாவின்னு நம்முடைய பூர்வாச்சாரியர் தெரிவிப்பார். எப்பவும் இருக்கக்கூடிய தன்மை, அந்த யாவதாத்மா பாவி இருக்கிறபடியே இருக்கிறது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப இவருக்கு ஞானம் ஏறி இறங்குதான் பகவான் கிடையாதுல, முக்தனை காட்ட ஏற்பட்டவன். எப்போதும் ஞானம் இருக்கிற நித்தியாத்மா, எப்போதும் ஞானம் இருக்கிறவன் ஆனாலும் பிரார்த்தித்து பெற்றிருக்காரு நித்தியாத்மா. இவன் பிரார்த்திக்காம சுயமா இவனுக்கு இருக்கபடியாலே அப்ப இவர் தான் உத்தம புருஷன், இவனே புருஷோத்தமன். அஜோட்சாய இஷ்ஷ பூருஷகா. இதான் ஏதாவா அஸ்ய மகிமா அதோச்சாயா விஸ்வ புருஷர பாதோஸ்ய விஸ்வா பூதானி. நம் கண்ணால் பார்க்கும் உலகம் மட்டும் அல்ப நிறைய அண்ட கடாகம் அத்தனையும் என்ன, இதுதான் பாதோஸ்ய விஸ்வா பூதானி. நம்ம கண்ணால பார்த்துட்டு போகணும் இந்த அண்ட கடாகள். இதுக்கு மேல சப்த ஆவரணங்கள் உண்டு. சப்த ஆவரணம் தசகடி கோத்தரஞ்ச ஆவரண சப்தகம். இது கத்திய சுவாமி ராமானந்த தசகரி கோத்திர ஆவரண சப்தகம். 7 சப்த ஆவரணங்கள் சுத்தி 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 7 ஆவரணங்கள் உண்டு. ஒவ்வொரு அண்ட கடாகத்துக்கும் எப்படியத்துக்காக இந்த விளாம்பழம் இருக்கு இல்லையா, அந்த விளாம்பழத்துக்குள்ள இதெல்லாம் ஸ்ரீஜெயிக்கு இருக்கு. விளாம்பழம் பிரதமா கொடுப்பா, கண்ணனுக்கு பிடிக்கிறது வாங்கி அதை கொண்டு அதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையா போட்டு அதுக்கு பெருமாள் கண்டலை பற்றி எல்லாம் சாப்பிடுவான். அந்த விளாம்பழம் மூடி இருக்கணும், ரொம்ப ரொம்ப நன்னாகும், இதுவா இருக்கும், கெட்டியா இருக்கும். அந்த விளாம்பழத்தும் அதான் சாத்திரமே சொல்லியிருக்கு. விளாம்பழம் மூடிக்கு போல இந்த 14 லோகங்கள் முடிஞ்ச உடனே ஒரு மூடி வருமா, அந்த மூடியை ஒடிச்சுட்டு போக முடியாது, அவ்வளவு ஸ்ட்ராங்கான மூடி. அதுக்கப்புறம் 7 ஆவரணங்கள், அதுதான் சப்தாவரணம்னு பேர். 7 ஆவரணங்கள். அந்த 7 ஆவரணங்கள் ஏன் தெரியுமா? 1 அப்பு, 2 தேஜஸ், வாயு, ஆகாசம், அகங்காரம், மகான், அவ்யக்தம். இதான் சப்த ஆவரணம். அப்பு அப்பனா தண்ணி. இந்த 7 14 லோக பதில தண்ணியால சூழப்பட்டிருக்கும். அப்புறம் தேஜஸ், தண்ணியால 7 14 லோகங்கள் எத்தனை பெருசோ அதை விட 10 மடங்கு பெரியது தண்ணியால் சூழப்பட்ட லோகம். அதை விட 10 மடங்கு தசகனிதோத்தரஞ்ச ஆவரண சக்தகம். நாம இங்கிருந்து ஒரு பிளைட்ல கிளம்பினோம்னா 30,000 கிலோமீட்டருக்கு மேல நமக்கு ஒண்ணுமே இல்லை, திருப்பி இதே இடத்துல வந்துருவோம். சென்னையில இருந்து கிளம்புறேன், அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுன்னு வச்சுக்கேன், ஈஸ்ட் வெஸ்ட் எல்லாம் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுங்க, மேக்சிமம் 35-40 கிலோமீட்டர் இருக்குங்க. அதுக்கப்புறம் திருப்பி இதே எடுத்துக்கு வரும். இதுவே நம்ம பெருசு நினைச்சிட்டு இருக்கோம். 7 14 லோகங்கள், அந்த 14 லோகங்களை போல 10 மடங்கு பெரியது தண்ணீரால சூழப்பட்டது. அதுக்கு மேல 10 மடங்கு பெரியது நெருப்பால சூழப்பட்டது. அதுக்கு மேல 10 மடங்கு பெரியது வாயு காத்தால சூழப்பட்டது. அதுக்கு மேல 10 மடங்கு சொல்லி இடைவெளி ஆகாசத்தால கூட்டப்பட்டது. அதுக்கு மேல 10 மடங்கு பெரியது அகங்காரத்தால சூழப்பட்டது. அதுக்கு மேல 10 மடங்கு சொல்லுது மகானுங்கிற தத்துவத்தால சூழப்பட்டது. அதுக்கு மேல 10 மடங்கு பெரியது அவ்யக்தால சூழப்பட்டது. இது எத்தனையும் சேர்த்தா ஒரு அண்டகடாகம். இந்த வாரம் 10,000 அண்டகடாகம். சுவாமி நம்ம எங்க இருக்கோம்? நீங்க போட்ட கணக்கு பார்த்து எங்கேயோ போறது, ஒண்ணு பைனாக்குலர்ல ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒண்ணு பண்ண அவ்வளவு போய் போயிட்டு இருக்கு இல்லையா? அப்ப இது சப்தாவரணம். ஸ்ரீரங்கத்துல உற்சவம் கடைசி நாள், அந்த உற்சவத்துக்கு பேரு சப்தாவரண உற்சவம்னு பேர். ஒவ்வொரு கோயிலும் உண்டு சப்தாவரண உற்சவம். சப்தாவரணம் புறப்பாடு நடக்கும், புறப்பாடு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த சப்தாவரணம் உற்சவத்தின் போதுதான் 7வது வீதியில பெருமாள் எழுவார். மற்ற உற்சவத்துல எல்லாம் அதுல போக மாட்டார். 7வது வீதி அவர் சப்த பிராகார மத்தியே சரசிஜ மகுல உத்வாசமானே விமானே காவேரி மத்திய தேசே மிருதுதர பரிடார் போக பரியங்கவாகே நித்ரா முத்ரா அபிராமம் கடினகண சரத் பாஸ்ட விஜ்ஞ அஸ்தம் பத்மாதார்த்தி கராப்யாம் பரிச்சித தரணம் ரங்கராஜம் பஜேகம்.
ஆதிசங்கரர் அந்த ரங்கநாதன் மேல எத்தனை பாட்டு, பஜ கோவிந்தம், புனரப்பி வரணும், புனரப்பி வரணும், புனரப்பி ஜடரே சிட்டரேஷன், என்ன ஆச்சரியமா பாடியிருக்காரு. இருக்கட்டும். அப்படி இருக்க செய்து அந்த சப்த ஆவரணம் இல்லையா, சப்த ஆவரணம் எழுதுறாங்க, இது என்று ஐத்தியம். அதே போல சப்தாவரணம், அந்த ஆவரணத்தின் கடைசியில மூலப்பிரகிருதி, இதெல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் மூலப்பிரகிருதி. மூலப்பிரகிருதி எது மாதிரி ஒரு 100 மடங்கு பெருசு, அவ்வளவு பெருசு. இந்த மூலப்பிரகிருதிக்கு நம்மால் ஒரு பாட்டு பாடியிருக்கா பாருங்க. இந்த மாதிரி யாருமே சொன்னது கிடையாது. பெரிய பெரிய வல்லுநர்கள், அறிஞர்கள்லாம் சொல்லியிருக்கார். சூழ்ந்து அகழ்ந்து ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும் பால். இத்தனை விசேஷங்கள் அது கொடுத்துருன்னா, இந்த விசேஷம் யாருமே கொடுத்தது கிடையாது. சூழ்ந்து அகழ்ந்து ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும் பால். இத்தனை தூரம் அதை சூழ்ந்திருக்கான். அப்படிப்பட்ட மூலப்பிரகிருதி. அந்த மூலப்பிரகிருதியை தாண்டியாச்சுன்னா விரஜா நதி. இந்த விரஜா நதி இருக்கு இல்லையா, அதுதான் நித்திய விபூதி லீலா விபூதி ரெண்டுத்தையும் பிரிக்கக்கூடியது விரஜா நதி. நமக்கெல்லாம் சில ஊர்ல எல்லாம் வச்சிருக்காங்க, கைபர் கணவாய் வச்சுருக்கா பாருங்க. அது இதே அதையும் பிரிக்கிறது இருக்கு. அதே மாதிரி அங்க எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன், அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. விரஜா நதின்றது அங்க போனாதான் நமக்கு வேற சரீரமே கிடைக்கிறது. இந்த சரீரம் போயிடுது, போனதுக்கு இந்த சரீரம் இங்க கீழ் வந்துடுறது, இன்னொரு சரீரம் நமக்கு கிடைக்கிறது. ஆத்மாவுக்கு சரீரம் எல்லாம் போகாது. எல்லாம் பின்னாடி வரிசை சொல்றேன். சூஷ்ம சரீரத்தை எடுத்துன்னு போறது, சூஷ்ம சரீரத்தை எடுத்துன்னு சீவைக்குள்ள வரைக்கும் போறது, விரஜானதி வரைக்கும் போறது. போனதுக்கு அப்புறம் அங்க போய் குளிக்கிறது. இந்த ஆத்மா சரீரத்தோடு குளிச்சதுக்கு அப்புறம் மேல எழுந்த உடனே இன்னொரு சரீரம் கிடைக்கிறது. அந்த சரீரம் தான் அப்ராக்கிருதமான சரீரம் இருக்கட்டும். அந்த விரஜானதி தாண்ட உடனே நமக்கு தெரிஞ்சு இந்த லோகம்லாம் இருக்கு இல்லையா, இந்த லோகம் இந்த ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அதை தாண்டி உள்ள போறோம். எங்க நமக்கு தெரிஞ்சது 35-40,000 கிலோமீட்டர் அவ்வளவுதான். அங்க போனதுக்கு அப்புறம் குலசேகர் அவங்க பாசனம், எங்கு போய் கரைகாணாத எதிர்கள் வங்கத்தின் பூம்பேரும் ஆப்பறவை போன்றேன்னு. நீ எங்கெங்க தெரிஞ்சாலும் மேல பெரிய கப்பல் மேல பெரிய ஒரு பறவை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பறவை அப்படியே சுத்தி எங்கேயா போயிட்டு வரணும், நடு கடல்ல இருந்துட்டு இருக்கு. எங்க சுத்தினாலும் அதுக்கு மேல அதனால பறக்க முடியாது. திருப்பி அதே கப்பலே வந்து இல்லையா. அதே போல பாசனம் எதுக்கு சொன்னாங்கன்னா, இந்த விமானத்துல எங்க போனாலும் திரும்பி வர்றது தானே. அப்ப நான் இருக்கிறது ஒண்ணும் இல்லாத இந்த இடத்துல பூமண்டலம் இருக்கும். இந்த பூமண்டலம் எப்படி தெரியுமா, இப்ப நம்ம நிச்சயம் சங்கல்பப்படுற போனோம். ஜம்பூத்வீதே, அப்படி இந்த தேசத்து சங்கல்பத்தை சொல்லியிருக்கேன். ஜம்பூத்வீதே பாரத வருஷே பரதக்கண்டே மேருகு தட்சிணே பாஸ்வே அஸ்மின்னே வர்த்தமானிகே விவகாரிகே பிரபவாதி ஷஷ்டி சம்வத்சராணா மத்தியே. இது வரைக்கும் நித்தியம் சங்கல்பம் பண்ணணும். இந்த சங்கல்பம் நாம இருக்கிற இடம், இந்த இடத்துக்கு சொன்னா மேருகு தட்சிணே பாஸ்வே, மேரு மலைக்கு தெற்கே நம்ம இருக்கோம். மேருமலை, மேருகோ தட்சிணே பாஸ்வே. மேருமலைன்னா எங்க இருக்குன்னே தெரியாது. மேருமலைன்னா என்ன சொல்லுவாங்க, இமயமலை. இமயமலை கிடையாது மேருமலை. மேருகோ தட்சிணே பாட்டு, மேருவுக்கு வடக்கே இருக்கிறது என்பது எங்கன்னே தெரியாது. மேருக்கு தெற்க நம்ம இருக்கோம், மேருக்கு வடக்கு இருக்கணும். வடக்கு பத்தி சொல்லவே இல்லை. வடக்கு இருக்கா இல்லையா கூட தெரியல. மேருகோ தட்சிணே பாசே திரித்திலியரா. அப்ப மேரு பர்வத்தம் வந்து வேறு. அப்படி அந்த மேரு பர்வத்தம் எப்படி இருக்கும், ஒரு ஆணி இருக்கணும். இதெல்லாம் ஒரு போர்டுல காமிச்சிடும். ஒரு ஆணி இருக்கு இல்லையா, ஆணியை தலை குப்புற கட்டிச்சு அப்படியே குச்சின்னு வச்சுக்கோங்க. அப்படியே ஸ்ட்ராங்கா நிற்குமோனும். அந்த நடுவுல குத்தி இருக்கிற போல அந்த மேரு பர்வத்தம் இருக்குமா. அந்த மேரு பர்வத்தத்தை சுத்தி 4 திக் நாகவராகங்க அப்படின்னா 4 யானை, பெரிய யானை. அந்த யானை தான் அதை பாதுகாத்துட்டு இருக்கணும். ஏன்னா அதை நல்லா குத்தி அடிச்ச உடனே அதை நகராம நிற்குமா. அதை நகராம இருக்கிறபடியாவே அதற்கு மேலதான் இந்த அண்ட கடாகமே நிற்குமா. 14 லோகங்கள் என்று சொல்லக்கூடிய அண்ட கடாகங்கள் இருக்கு இல்லையா, அந்த அண்ட கடாகங்கள் இந்த மேரு அந்த மலை இருக்கு இல்லையா, அது தின்வராக மாதிரி குத்தி ஒரு ஆணியை போல. ஆணின்னு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிருக்கேன். ஏன்னா இந்த அண்ட கடாகத்துக்கான பெருசு மேருமலை. அப்புறம் அந்த ஆணி மாதிரி இருக்குமா சுவாமி, இருக்குமான்னா அந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம். நீ குத்தினா இப்படி அப்படியே அசராம நிற்கும். அந்த மாதிரி நின்றுட்டுனா அதுக்கு மேல அண்ட கடாகம் இருக்கும். அப்ப அந்த அண்ட கடாக தாங்கிறது அந்த மேர்வனம். அப்ப பகவான் தாங்குவதற்காக பண்ண இத்தனை யுக்தியில தெற்கு பக்கம் நாம இருக்கணும். அந்த தெற்கு பக்கத்துல இங்க இருக்கு ஜம்பூத்வீதே பாரத வருஷே பரத கண்டே சகாப்தே தட்சிணே பாஸ்வே. மேருக்கு மலைக்கு தெற்கு பக்கத்துல நாம இருக்கணும். தெற்கு பக்கத்துல இருக்கிற எங்க இருக்க சுவாமி, தெற்கு பக்கத்துல எத்தனை யோஜனைனா நம்ம கணக்கு பிரகாரம் கிலோமீட்டர் வச்சுக்கலாம். ஒரு யோஜனைன்றது 10 மைல். ஒரு மைல் இருந்து கிட்டத்தட்ட 1.25 கிலோமீட்டர். அப்ப நீங்க கணக்கு போட்டுக்கணும். அப்படியே ஜம்பூத்வீதம் நம்ம இருக்கிறது ஜம்பூத்வீதம். அந்த ஜம்பூத்வீதத்திலே தீபம்னா ஐலாண்ட் இல்ல,
தீபம்னு பேரு. அந்த ஜம்பூத்வீபத்துல நவ வருஷங்கள் இருக்கு. அந்த வருஷம்னா அதுக்கு வருஷம்னு அர்த்தம் இல்லை, இயர்னு அர்த்தம் இல்லை, அது இடத்துக்கு பேரு வருஷம். அந்த நவ வருஷத்துல அதுல பாரத வருஷம், பரதன் ஆண்டபடியால பரதன்னா ராமனுடைய பரதன் சொல்ல, அதுக்கு முன்னாடி இருக்கு கிருத்தயுகத்துல ஒரு பரதன் இருக்கான், அந்த பாரத வருஷே. அதுக்கு மேல பரத கண்டு, அந்த பாரத வருஷத்துல நிறைய கண்டங்கள், ஒரு கண்டங்கள் இல்ல நிறைய கண்டங்கள். அந்த கண்டத்துக்குள்ளே பரத கண்டத்துல நம்ம இருக்கோம். அந்த பரத கண்டத்துக்குள்ளே அதுக்குள்ள நிறைய நாடுகள், ஒரு நாடு ரெண்டு இல்ல, அந்த பரத கண்டு பாரத வருஷே பரத கண்டு அதுல பாரத தேசத்துல இருக்கும். அந்த பாரத தேசத்துக்குள்ளே அடியே இருக்கு, தமிழகத்துல இருக்கு. அந்த தமிழகத்துக்குள்ளே சென்னையில இருக்கு, சென்னையில இந்த பேட்டையில இந்த தெருவுல இந்த இப்படி போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கிற நானு அந்த பகவானோடு நீயா நானான்னு கேட்டேன். ஈரி திரிபாதஸ்யாம் அமிர்தம் திவி திரிபாதூத்த உதை புருஷகான், அவ்வளோ பெரிய மேம்பட்டவன். அப்படி மேம்பட்டவனாக இருக்கக்கூடிய அவனை பார்த்து, என்ன சுவாமி அவரு, அவரு ஒண்ணும் தெரியாது போல் இருக்கு, எனக்கே என்ன தெரியுங்க. இது இத்தனைக்கும் ஒருத்தர் அவர் தான். அவரை பார்த்து நானே, எனக்கு நானே நானே சொல்றேன் இல்லையா, அதைத்தான் தெரிவிக்கிறாரு. அப்ப 3/4 பங்கு நித்திய உபதி, 1/4 பங்கு லீலா உபதி அப்படின்னு தெரிவிக்கிறார். இதைத்தான் என்ன தெரிவிக்கிறார், பாதோஸ்ய விஸ்வா பூதானி திரிபாதஸ்யாம் அமிர்தம் திவின்னு தெரிவிக்கிறார். சரி, இந்தந்த சக்திகள்லாம் அவனுக்கு இயற்கையாவே இருக்கு. சுவாபாவிக ஞானபரியாச்ச, இந்தந்த சக்திகள் அத்தையுமே அவனுக்கு இயற்கையா இருக்கக்கூடிய தன்மை மேற்கொண்டு என்னென்ன ஏதுன்றது அடுத்த வாரம் பார்ப்போம். ஏன்னா நிறைய விஷயம் தெரிவிக்கிறார். அதுக்கு மேலே சிருஷ்டி விஷயம், 4வது மந்திரம் வரைக்கும் சிருஷ்டி எப்படி, சிருஷ்டின்னு படைக்கிறது எப்படின்னு எடுக்கிறார், ஆச்சரியமா தெரிவிக்கிறார். நம்ம பிரம்மா விஷ்ணு சிவன் நினைச்சுட்டு இருக்கணும், உண்டு, அதுவும் உண்டு. அதுக்கு முன்னாடி சில காரியங்கள்லாம் பண்றார். அதே போல பிரம்மாவை சிருஷ்டி பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்றார், பிரம்மாவை சிருஷ்டி பண்ணின பிறகு பிரம்மாவுக்கு படைக்கும் தொழில் கொடுக்கணும்னு அதுக்கு நிச்சய பூஜையில் இருக்கக்கூடிய எல்லாம் என்ன பண்றா, எல்லாமே இந்த மந்திரத்துல இருக்கு. என்னன்னு பார்ப்போம். ஏதாவது சந்தேகம் தான் அவசியம் கேட்கும்படி காமிக்கிறேன். ஆழ்வார் பெருமானாட்சி திரிலேஷன், ஆச்சாரம் திரிலேஷன், பகவதா திரிலேஷன், என்ன சந்தேகங்களும் நீங்க கேட்கலாம். ஆனா இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வரப்போகுது, அது சொல்றேன். இப்போதைக்கு நீங்க எந்த சந்தேகங்களும் கேட்கலாம். அடியந்தாசன் சுவாமி, இப்போ இந்த பத்தாத்மா முக்தாத்மா பார்த்தோம் இல்லையா, முக்தாத்மா வந்து ஸ்ரீவைகுண்டம் போனதுக்கு அப்புறம் ஞானம் கிடைச்சிருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். முக்தாத்மா ஸ்ரீவைகுண்டம் போனதுக்கு அப்புறம் ஞானம் கிடைக்கிறது அப்படின்ற மாதிரி சொன்னேன் நீங்க. பத்தாத்மா சொல்லும் போது ஞானம் ஏறி இறங்குறது அப்படின்ற மாதிரி சொன்னேன். அப்ப அந்த ஸ்ரீவைகுண்டத்துல கிடக்கிற ஞானத்துக்கும் அந்த ஏறி இறங்குற ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம் சுவாமி? கர்மா இருந்தா ஞானம் சரியா இருக்காது, கர்மா இல்லைன்னா ஞானம் தான். அங்க போயாச்சுன்னா கர்மா இல்லை, இங்கேயே கர்மா தொலைச்சிட்டு இன்னும் கர்மா கொஞ்சம் ஒட்டின்னு இருக்கும். அந்த ஒட்டிண்டு இருக்கக்கூடிய கர்மா தான் விரஜா நதியில் நம்ம குளிச்ச உடனே அதுவும் போயிடுது. அது போனதுக்கு அப்புறம் சுத்த சத்துவமயம், இங்க மிஸ்ர சத்துவமயம், அங்க சுத்த சத்துவமயம். அந்த சுத்த சத்துவமயமா இருக்கக்கூடிய ஞானம் பூர்ணமா வந்துடுது. அப்ப பகவானுடைய அனுபவத்தை தவிர மற்றது எதுவுமே நம்ம கண்ணில் விடாது, நமக்கு ஞாபகம் வராது, நிஜமா வராது. அந்த நிலை வந்துடுது. கர்மா இருக்கவே தான். இப்ப நமக்கு அது உண்டு, கர்ப்ப காலத்திலேயே அது உண்டு. ஒரு தாயோட கர்ப்பத்துல இந்த குழந்தை இருக்கணும், இருக்கச்சே அந்த கர்ப்பத்துல இருக்கச்சே பிரார்த்திக்குமா பகவான்கிட்ட, கருவரங்கத்தில் கிடந்தேன் கழுதொழுதேன் கண்டேன் திருவரங்கமே யாம் திசைன்னு ஆழ்வார் பாசுரம். கருவரங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த கர்ப்பரங்கம், அந்த கர்ப்பத்தில் இருக்கச்சே நான் திருவரங்கத்தை சேவிச்சேன். உள்ளுக்குள்ள இருந்து எப்படி சேவிக்கிறேன், அங்க எல்லாம் சேவையாகும். அந்த அபாரமா ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கக்கூடிய ஞானம் கர்ப்பத்துக்குள்ள இருக்கச்சே இருக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும். அது இந்த தேசத்துல இருக்க குழந்தை மட்டும் இல்லை, எந்த தேசத்துல இருக்க அந்த குழந்தை வரும். அது வெளில வரச்சதான் இந்த ஷடமெங்கிற காத்து பட்ட உடனே எல்லாம் மங்கி போயிட்டு எல்லாமே போயிடும், அஜ்ஞானம் வந்து. அதுக்கப்புறம் என்ன, இவனுக்கு இருக்கக்கூடிய பாப புண்ணியங்கள் தொலைச்சாதான், அந்த கர்மாக்கள் தொலைஞ்சாதான் அவனுக்கு இயற்கையா ஆத்மாவுக்கு எப்பவுமே ஞானம் தான், வேற எதுவும் கிடையாது. அந்த ஞானம் இப்ப ஏன் ஒரு வைரத்தை நம்ம
பிரகாசமா இருக்கு. அது ஒரு ஷேர்ல விழுந்துருது. அதோட பிரகாசம் தெரியுமா? தெரியவே தெரியாது. ஷேர்ல விழுந்துச்சுன்னா அது பிரகாசம் தெரியாது. சேர் அழுக்கு பொறின்னு இருக்கு. அந்த வைரத்தை போலதான் இந்த ஆத்மா. அத்தனை பிரகாசம் ஆத்மாவுக்கு இருக்கு. இந்த கர்மா, இந்த சம்சாரம் என்கிற ஷேர்ல விழுந்திருக்கு. இந்த ஷேர் போயிடுத்துன்னு வச்சுக்கேன். இப்ப அந்த ஷேர் எடுத்துட்டோம்னு வச்சுக்கேன், உடனே அந்த வைரத்துக்கு உண்டான பிரகாசம், பிரகாசமே வா அப்படின்னு சொல்லி அதை கூப்பிடணுமா, இல்ல நம்ம வந்து அந்த பிரகாசம் உருவாக்கணுமா, இல்ல பிரகாசத்தை நம்ம தான் பிரார்த்திக்கணுமா? எதுவுமே தேவையில்லை, தன்னடையே வந்துருமானோ. அதே போல இங்க சம்சாரம் இந்த கர்மான்னு தொலைஞ்சிருத்தோம்னா ஆத்மாவுக்கு உண்டான இயற்கையான தன்மை வந்துடும். இப்ப ஆத்மாவுக்கு உண்டான தன்மை செயற்கை, இது இயற்கை இல்லை. இப்ப நமக்கு இந்த ஞானம்லாம் இருக்கு இல்லையா, எல்லா ஞானமே இயற்கை கிடையாது, செயற்கை. ஏன்? ஒரு ஒரு உபாதியால வந்தது. எந்த உபாதி? என்னுடைய கர்மம்ங்கிற உபாதி. உபாதினா அதுக்கு ஒரு ஹேத்து, காரணம். அந்த காரணத்தாலே எனக்கு இந்த ஞானம் வந்திருக்கு. அந்த ஞானம் எதனால வந்தது? என்னுடைய கர்மா, பாப புண்ணிய ரூபான கர்மா. அந்த கர்மா தொலைஞ்சிட்டுனா என்னுடைய இயற்கையான தனம், அந்த கர்மா தான் ஷேர். அந்த ஷேத்தை தொலைச்சிட்டுனா வைரத்துக்கு உண்டான இயற்கையான பிரகாசம் எப்படி வருதோ அந்த வைரத்தை போல ஆத்மா அதுக்கு உண்டான இயற்கையான ஞானம் கொஞ்சம். அது ஏன் சுவாமி இங்கே வராதா? இங்கே கர்மா தொலைக்க முடியாதுன்னா தொலைக்க முடியாது. கர்மா தொலைஞ்சு விட்டுனாலே இந்த ஆத்மா இங்க இருக்காது. கொஞ்சம் அதை நல்லா புரிஞ்சுக்கணும். கர்மா நில் பேலன்ஸ், ஒண்ணுமே கிடையாது, பாபமும் கிடையாது, ரெண்டுமே தொலையணும். புண்ணியம் கொஞ்சம் இருக்கட்டும் சுவாமி, பாபம் மட்டும் தொலைச்சா போகணும் இல்ல. நில் பேலன்ஸ் ததா வித்வான் புண்ணிய பாபே விதுய. புண்ணியமும் பாபம் ரெண்டுமே தொலைஞ்சிடும். தொலைஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த க்ஷணம் இங்க இருக்குமான இருக்காது. சரி, அப்ப இங்கிருந்து கிளம்பி போறவா அத்தனை பேரும் கர்மா தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லலாமா? யாரெல்லாம் கிளம்பி போறா இல்லையா, பிராணம் போறது, அப்ப அவருக்கெல்லாம் கர்மா தொலைஞ்சிச்சுன்னா இல்ல, ஸ்ரீவைகுண்டம் போறவாளுக்குத்தான் கர்மா தொலையும். அப்ப இங்க போறவாளுக்கு கர்மா இருக்குமா? இருக்கும். அந்தந்த கர்மாவுக்கு தகுந்தாப்பால அடுத்த சரீரம். அது மனுஷ பிறவியா, பாம்பு பிறவியா, பல்லி பிறவியா, மரமான பிறவியா, பட்சியான பிறவியா, எந்த பிறவியோ அந்தந்த கர்மாவுக்கு தகுந்த அவ என்னென்ன கர்மா பண்ணிருக்கோ அந்தந்த கர்மாவுக்கு தகுந்தாப்பால பகவானவாளுக்கு அந்த பிறவியை கொடுக்குறான். ஆனா அப்ப அது மிச்சம் இருக்கு. ஏன்? சொர்க்கத்துக்கு போனாலும் மிச்சம் உண்டு. அது பித்ருலோகம் போனாலும் மிச்சம் உண்டு, சந்திரமண்டலம் போனாலும் மிச்சம் உண்டு, எந்த லோகம் போனாலும் மிச்சம் உண்டு. ஸ்ரீவைகுண்டத்தை தவிர ஸ்ரீவைகுண்டம் பண்ணா மிச்சம் எதுவுமே இருக்க விட, கர்மா பாபம் இருக்க விட, புண்ணியமும் இருக்க விட. ததாவித்தான் புண்ணிய பாபி விதூய, இது சாஸ்திர சம்பந்தம். புரியுதும்? இப்போ அந்த திருப்பலாண்டுல வந்து 3 இது பார்த்தோம்ல சுவாமி. இப்போ கைவல்யார்த்தி, அப்புறம் வந்து ஐஸ்வர்யார்த்தி, அப்புறம் பகவான் லாபார்த்தி. இப்ப இவா 3 பேருமே வந்து அந்த இதுல பத்தாத்மா அடிப்படையில தான் வராளா, இல்ல வந்து அவளுக்கும் இந்த ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? 3 பேருமே பத்தாத்மா தான். சரி. ஆனா அந்த பத்தாத்மாவுக்குள்ள இவன் ஆத்மா அனுபவத்தை பிரார்த்திக்கிறான். அந்த பத்தாத்மாக்குள்ள இவன் பகவத் அனுபவத்தை பிறக்கிறான். அந்த பத்தாத்மாக்குள்ள இவன் ஐஸ்வர்ய அனுபவத்தை பிரார்த்திக்கிறான். இங்க இருந்தாலே பத்தாத்மா தான். இங்க இருந்தாலே பத்தாத்மா. இங்க இருக்காளா? அதான் சொன்னேன். அதுதான் என்ன சொன்னேன், பிரம்மா தொடங்கி பிபீலிகா பரியந்தம் சொல்லிட்டு பிரம்மாவே பத்தாத்மான்னு வந்துருத்தோம் வச்சுக்கேன். பிரம்மாவே பத்தமா, இந்திரன் சுவாமி பத்தாத்மா, இந்திரனே பத்தாத்மா வந்துட்டு, நம்மளோட ஞானம் அதிகம் இருக்கு. அவரே பத்தாத்மா. இப்ப நான் இங்க இருந்து நான் பத்மாத்தை இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்ல, நான் கோயில கைங்கரை பண்ணிட்டு இருக்கேன், அபாரமா கைங்க விட, நான் எதுவுமே நினைக்கிறதுல, அப்ப கூட பத்தாத்மா தான். ஏன்னா நீ தூங்குறீங்க, சாப்பிடுறீங்க, எல்லாம் பண்ணிட்டு தானே இருக்க. உனக்குன்னு உன்னுடைய சரீரத்துக்குன்னு ஏதோ ஒண்ணு பாக்குறியா இல்லையா? எப்ப உன்னுடைய சரீரத்துக்கு பார்த்தாச்சுனாலே உன்னுடைய ஆத்மாங்க மட்டும் நீ பார்த்தேன்னா ஒண்ணும் தப்பு இல்லை. அது பார்த்த ஒருத்தர் நம்மாழ்வார் தான், வேற யாரும் கிடையாது. அவருக்கு உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்தலை எல்லாம் கண்ணன். அவர் சாப்பிட்டாருன்னா கிடையாது. 32 வருஷங்கள் இருந்தார். 32 வருஷம் ஏதாவது ஒரு தண்ணி சாப்பிட்டுருப்பாரா, இல்ல வந்து பால் சாப்பிட்டுருப்பாரா, பழம் சாப்பிட்டுருப்பாரா, இல்ல சோறு சாப்பிட்டுருப்பாரா? ஒண்ணுமே கிடையாது. ஆனா அந்த 32 வருஷம் எப்படி வளரணுமோ அப்படியே வளரணும். அது அவரை தவிர யாருக்கும் கிடையாது. அதனால்தான் அவர் இங்கிருந்தே சீவை கொடுத்து பார்த்துட்டு பாட்டு சொல்லியிருக்காரு. அந்த பாட்டை வச்சுதான் சுவாமி ராமானுஜர் கத்தியத்திரியம் பண்ணியிருக்காரு ஸ்ரீவைகுண்ட கத்தி. அவர் என்னமா சொன்னார்னா, பகவான் அவர் காட்டி கொடுத்தார் இங்கேயே. ஏன்னா இங்க இருக்கும்போது நமக்கு ஸ்ரீவைகுண்டம் நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரியாது, அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். இங்க இருந்து தெரியுமா தெரியாது. அந்த ஞானம் நமக்கு இங்க வராது, பூர்த்தியா வராது. ஆனா அவருக்கு இங்கேயே அந்த ஞானம் கொடுத்தார். ஏன்னா அவருக்கு உண்ணும் சோறு பருகினை தின்னும் வெற்றிலை எல்லாம் கடனா இருக்கிறபடியாலே அந்த ஞானத்தை பகவான் கொடுத்தார்.
அதுல ஒரே ஒரு எக்ஸப்ஷன் அவர் தான், வேற யாருமே கிடையாது. இன்னும் ஒரு கடைசி சந்தேகம் சுவாமி, வசந்தன் சுவாமி லைன்ல இருக்காரு. இந்த நித்யாத்மாவை பத்தி சொன்னேன் இல்லையா? இப்போ நித்யாத்மாவுக்கு வந்து என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, இது பகவான் எப்பவுமே கட்டாட்சிக்கிறார் அப்படின்றதுனால அவ வந்து ஞானம் அடைஞ்சிருக்கா அப்படின்னு. ஆனா இப்போ வந்து பார்க்கும்போது இப்போ இந்த நித்யாத்மாவுக்கும் முக்தாத்மாவுக்கும் என்ன டிஃபரன்ஸ் ஆகும்? ஏன்னா வந்து இப்போ ஸ்ரீவைகுண்டத்துலயும் வந்து பகவான் கடாட்சிட்டே தான் இருக்காரு இது முக்தாத்மாவையும். ஸோ அப்போ முக்தாத்மாவையும் நித்யாத்மான்னு சொல்லலாமா அப்போ? இங்க இருந்து அங்க போனவாளுக்கு வித்தியாசமே கிடையாது. புரியறதுக்காக சொல்றேன், புரியறதுக்காக ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப ஸ்கூல்ல குழந்தைகள் பள்ளிக்கூடத்தை சேர்க்கணும், யூனிஃபார்ம் கொடுத்துடுறான். யூனிஃபார்ம் கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஒரே யூனிஃபார்மா இருக்கா, ஆனா முகம்லாம் மாறுபட்டிருக்கும். இந்த குழந்தை முகம் வேற, அந்த பக்கம் வேற, அந்த பக்கம் வேற, இந்த பக்கம் முகம் வேற. இங்கிருந்து போற முக்தாத்மாவுக்கு அவ வந்து வரவழிப்பா, கும்பத்தை கொடுத்து அவ திருவடியை நன்னா அவ காலெல்லாம் அலம்பி அந்த அந்த கால அலம்பி தீர்த்தத்தெல்லாம் நித்யாத்மா தங்க தலையில வச்சுப்பா. இப்படிப்பட்ட முக்தாத்மா வந்திருக்கான அவளை கூப்பிட்டு வந்தவர் எதிர்கொள்ள மாமனை மண்டபத்து அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தவன் ஆழ்வார்த்திட்டு அதெல்லாம் பண்ணுவார். பண்ணி முடிச்சதும் அவரை போய் சேர்ந்துடுறான். சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம அப்படி பார்க்கணும், யார் இதுல முக்தாத்மானா வித்தியாசமே தெரியாது. இங்க குழந்தைகள் ஒரே யூனிஃபார்ம் போட்டிருந்தாலும் முக வித்தியாசம் தெரியுமோ, அங்க முக வித்தியாசம் கூட தெரியாது. எல்லாரும் ஒரே மாதிரியா இருப்பாங்க, அந்த விஷயத்துக்கு கிடையாது. அப்ப என்ன சுவாமின்னா அத்தனை பேரும் பகவான் அனுபவிக்கிறார் ஒவ்வொருத்தரும். அது மட்டும் இல்ல, ஒருத்தரே 10-15 உடம்பு எடுத்துக்கலாம். இப்ப நீங்க இங்க காலட்சேபம் கேட்கறது இல்ல, இந்த டயத்துல அங்க சேவா காலம் பண்றதுக்காக கோட்சி எல்லாம் 10 பேர் வந்திருக்காங்க. நெதர்லாந்து அந்த பாலாஜி மந்திர்ல வந்திருக்க எல்லாரும். ஆனா நான் பண்ணணும், இங்க காலட்சேபம் கேட்டா அங்க பண்ண முடியாதுங்க. உடனே ஒருத்தர் சொன்னேன், ஏன் கஷ்டப்படுற, இன்னொரு உருவம் எடுத்துக்கோ, அந்த உருவத்தை நீ அங்க சேவா காலம் பண்ணி இங்க காலட்சேபம் கேளுங்க. அது நம்மளால முடியுமா? முடியாது. அங்க பண்ணலாம், அங்க பண்ணலாம். அப்பனா இதத்தான் என்ன வேணா, என்ன கைங்கரம் வேணா பண்ணலாம், என்ன தொண்டு வேணா பண்ணலாம், எப்படி வேணா அனுபவிக்கலாம். சில பேருக்கு நான் 2 உற்சவம் ஒரே நாள்ல வந்துருது சுவாமி, இதே எனக்கு பாக்குறேன்னு இருக்கு, அதையும் பார்க்கணும் இருக்கு, ஏதாவது ஒண்ணுதானே பார்க்க முடியும் இல்லையா? இந்த மாதிரியான சிரமங்கள் அங்க கிடையாது. நானே 2 உருவம் எடுத்துக்கலாம், எடுத்து 2த்தையும் அனுபவிக்கலாம். அந்த அனுபவம் பூர்ணம் அங்க இருக்கும். இங்க அது மாதிரி பண்ண முடியல. இங்க ஒருத்தர் அந்த சௌபரின்னு ஒரு மகரிஷி பண்ணார், அந்த சரித்திரம் பின்னாடி படிச்சு சொல்றேன். ஆனா அவர் பண்ணது ஆபாசத்துக்கு, பெண்களை அனுபவிக்கிறதுக்காக பண்ணாரு. 50 சரீரம் எடுத்துட்டார், ஒரு சரீரம் இல்லை. அவருக்கு அந்த அந்த வலிமை இருந்தது, அந்த அவருக்கு அந்த அஷ்டாங்க யோகம் இருக்குல்ல, அந்த யோக பிரபாவம் இருக்குது. அந்த யோக பிரபாவம் இருந்தபடியா 50 சரீரம் எடுத்துட்டு அனுபவிச்சுட்டு இருக்காரு. அது பின்னாடி வரைச்சு மேல வரப்படுது, நிறைய விஷயங்கள் வரப்படுது, 1, 2 இல்லை. அதனால உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ எல்லா சந்தேகங்களும் எடுத்தோம். சொல்லுங்க வசந்தன். நமஸ்காரம். ஆமா, எனக்கும் சந்தேகம் வந்து நித்யாத்மா பத்தி தான். நித்யாத்மா சொன்னேன், அவளுக்கு வந்து ஞானம் வந்து தானவே கிடையாது, பரமாத்மாட்டேருந்து வந்ததுதான் ஞானம் அப்படின்னு. அதான் ஒரே வித்தியாசம்னு. இங்க நித்யாத்மாங்கிறது வந்து நித்தியசூரிகள் தானே சொல்றீங்களா? அவ 2 சேமா? நித்தியசூரிகள் தானே? நித்தியசூரிகள் தான் நித்யாத்மா. அவ 2 சேம், அவ 2 பேர் சேர்ந்து நித்தியசூரிகள் தான் வித்தியாசம். சூரிகள், திவ்யசூரிகள், நித்தியசூரிகள். ஆழ்வார்களுக்கு திவ்யசூரிகள்னு பேரு. திவ்யம்னு என்ன? அருமையா இருக்கிறது, அழகா இருக்கிறது, பார்க்கறதுக்கு ரம்யமா இருக்கிறது, கொஞ்சம் நம்ம கண்ணுக்கும் நம்முடைய காதுக்கும், கண்ணுக்கு பார்க்கறதுக்கு ரம்யம், காதுக்கு குளிர்ச்சி. அவ பாட்டு பாட போறா, அது குளிர்ச்சியா இருக்கு, இதுதான் திவ்யம்னு பேரு. அதனாதான் திவ்ய பிரபந்தம், திவ்யசூரிகள்னு ஆழ்வார் சொல்வா. அதே போல இது நித்தியசூரிகள் அவ சொல்ற. நித்தியாத்மா நித்திய ஒரே சப்தம், ஒரே அர்த்தத்தில் தான். அப்ப வந்து மற்ற தேவதைகள்லாம் இருக்கால, அவெல்லாம் வந்து இந்த மீதி 4 உள்ளதான் அடக்கமா இருப்பாளா? 4 இல்ல, மீதி இன் ஜென்ரலா பரமாத்மா ஒருத்தர் புருஷர், அவரை பத்தி தான் சொல்றேன். இப்ப அவர் தவிர மீதி மற்ற தேவதைகள்லாம் இருப்பாள், அவெல்லாம் எதுல வருவா இப்ப இதுல? மற்ற தேவையெல்லாம் இந்த 14 லோகத்துக்குள்ளதான் இருப்பா. அவ சிவையில போக முடியாது, யாருமே சிவையில போக முடியாது, மேல வரப்போது. இது சொல்றாரு தன்னுடைய வாக்கியமா,
என்ன தேவாக முனியக நச்சாரம் நச்சாரம் நச்சசங்கரகா. என்ன தேவாக முனியக நச்சாரம் நகசங்கரகா. நானும் பார்த்ததில்லை, என் பிள்ளையான சிவபெருமானும் பார்த்தது கிடையாது, ஸ்ரீவைகுண்டம் எங்க இருக்குன்னே தெரியாது. இது யார்? பிரம்மாவுடைய வார்த்தை. என்ன தேவாக நாமுனியாக நச்சாரம் நச்சசங்கரகா. சங்கரனும் பார்த்ததில்லை, நானும் பார்த்ததில்லை, எங்க இருக்குன்னே தெரியல எனக்கு. ஏன்னா அவர் பிரம்மலோகத்துல இருக்கார். அவர் பிரம்மலோகத்துல. ஆனா நம்ம போகும்போது பிரம்மலோகம் வரும். ஸ்ரீவைகுண்டம் போகும்போது பிரம்மலோகம் வரும். அங்க இருப்போமா சுவாமின்னா? எங்கே இருக்கும்? அந்த பிரம்மலோகத்து வழியா தான் போறோம். அது 12வது லோகம், அந்த வழியா தான் போகும். சொல்லுங்கம்மா. அடியன் சுவாமி நிச்சயமத்தே ராமாஜி. அடியன் சுவாமி, நமக்கு நம்ம பகவான் நம்ம தாயோட கர்ப்பத்தில் இருக்கும்போது நமக்கும் ஞானம் எல்லாம் உண்டு. ஆனா பறக்கும் போது அந்த சடன்ற வாயு வந்து நம்ம மூடிறதால நமக்கு ஞானம் பெறுது சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி நம்மாழ்வாருக்கும் நல்ல ஞானத்தோட இருந்தார். அவர் வந்து அந்த வாயு மூடும்போது அவர் தட்டி விட்டுட்டார். அதனால அவருக்கு அந்த ஞானம் அப்படியே இருந்தது. அவர் வந்து நல்ல பகவான் அனுபவத்தால நல்ல இதுவா வந்து. அதுதானே சுவாமி இது? அதுதான் சுவாமி எனக்கு ஞாபகம் வந்து. நமக்கும் ஞானம் இருந்து நம்மளால அது முடியல, அவர் தட்டி விட்டுட்டு அதை நிலைப்பட்டு பகவானோட ரேல் மேலும் மேலும் வந்துட்டாங்க. தன்யவாதம் அடியே சாமி, தன்யவாதம் அடி. ராஜேஷ் சார். இல்ல, அவர் எதுவும் சந்தேகம் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி சரி சரி. ராஜேஷ் சுவாமி வந்து இன்னும் இந்தியாவில தான் இருக்காரு, அவர் இன்னும் வரல. அப்படியா? சரி சரி சரி. சுவாமி அடியே சுவாமி, நம்மளுக்கு வந்து வயிற்றுல இருக்கும்போது நம்ம பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறோம், வேணா என்னை இதோட முடிச்சுக்கோ, பிறக்க வேண்டாம்னு சொல்லி இது பண்றோம். ஆனா பகவான் வந்து இல்ல, உன்னோட கர்மம் எல்லாம் இருக்குன்னு அங்க பறந்துதான் இருக்கு நம்ம பிரார்த்திக்கிறோம்ல சுவாமி. ஆனா பகவான் கிட்ட இந்த தாயாரோட கர்ப்பத்துல இருக்கும்போது நம்ம போய் பிறக்க வேண்டாம்னு சொல்லிட்டு பிரார்த்திக்கிறோம். ஆனா பகவான் இல்ல, உனக்கு கர்மம் இருக்கு, நீ போய் பறந்து மறுபடியும் இது பண்ணி அல்லல் படணும் அப்படின்னு இது பண்றாரு. நம்ம வந்து திருப்பி பறக்கிறோம். அதெல்லாம் நான் கேட்டிருக்கேன் சுவாமி. அதெல்லாம் அதான் சுவாமி காலட்சேபத்துல நம்ம பண்ண பாவம். அடியோ ராகவா எபெருமானே சிவரே, அதான் யோசிச்சோம் அடியே. சரி, அதேதான். அடியேன் சார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவடிகளே சரணம், பாகவதர் திருவடிகளே சரணம். தன்யோஸ்மி சுவாமி. தன்யம் ஸ்ரீ சுவாமி. அடியே ராமாஜா, தன்யோஸ்மி.